ஃபேன் தான் சத்தமாக இருக்குது. ஏசி ஃபேனு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, திருக்குரானில் இலக்கிய நயம் என்ற தொடர் உரையின் 13ஆம் நாளில் நாம் அமர்ந்திருக்கிறோம். திருக்குரானில் நேரடியான பொருளில் இல்லாமல் மாற்று பொருளில் பயன்படுத்தப்பட்ட வசனங்கள், ஒரு இலக்கிய நோக்கத்திற்காக பயன்படுத்தப்பட்ட வசனங்களை எடுத்து நம்ம ஒன்றாக விளங்கி வருகிறோம். இந்த மாதிரி மாற்று பொருள் கொள்ள வேண்டிய வசனங்களில் இன்னொரு முக்கியமான வசனம் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த பையத் ரில்வான் என்று சொல்லக்கூடிய அந்த உடன்படிக்கை சம்பந்தமாக பேசக்கூடிய ஒரு வசனம். அந்த வசனத்தை சொல்வதற்கு முன்னாடி அந்த நிகழ்ச்சியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த வசனத்தில் என்ன சொல்லப்படுதுன்னு விளங்க முடியும். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா செய்வதற்காக பெரும் கூட்டத்தோடு புறப்படுகிறார்கள். தனியாக போகலை, சஹாபாக்கள் பெரிய படையோடு என்ன செய்கிறாங்க, உம்ரா செய்வதற்காக போகிறாங்க. போகும்பொழுது என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஹுதைபியா என்கிற ஒரு இடத்துல அவங்க முகாமிடுறாங்க. உடனே போயிடாமல் ஹுதைபியாவில் அவங்க தங்குறாங்க. ஹுதைபியாவில் தங்கின உடனே அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்னா, இவர்கள் நம்ம உள்ளே நுழைஞ்சா விடுவாங்களான்னு தெரியலை, அநேகமாக அது சண்டையில் கூட முடியலாம், என்ன வேண்டாலும் ஏற்படலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்த உடனே சஹாபாக்களையெல்லாம் அழைத்து என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு உறுதிமொழி வாங்குகிறாங்க. இப்போ நம்ம வந்துட்டோம், அவங்க தடுத்தார்கள்னு சொன்னால் அதை சண்டையிடக்கூடிய நிலை கூட வரலாம். சண்டை நம்ம ஆரம்பிக்க தான் கூடாது. புனிதமான மாதங்களில், புனிதமான இடங்களில் சண்டையை நம்ம தோக்கக்கூடாது. சண்டைக்கு வந்துட்டாங்கன்னா பதிலடி கொடுக்கலாம். அதுக்கு மார்க்கத்தில் என்ன இருக்குது, அல்ல குரானில் சொல்லி காட்டுறோம். அவர்கள் புனித மாதத்தை பேணவில்லை என்று. அஷ்ஷஹருல் ஹராமி பிஸ் ஷஹருல் ஹராம், புனித மாதத்துக்கு நிகர் புனித மாதம் தான் அது. அவன் அதை பேணனு, நம்மளும் பேணணும். யாராவது அதை வரம்பு மீறினாங்கன்னு சொன்னால் நம்மளும் வரம்பை மீறிக்கிறலாம்னு எல்லாம் அனுமதிக்கிறான். அப்போ ஒரு புனிதமான காபாவில் வச்சு மக்காவில் சண்டை போடக்கூடாதுன்னு இருக்கணும். வைங்க, சண்டை போடுறதுக்கு வந்துட்டான் படையெடுத்து, அப்போ கையை கட்டிகிட்டு இருக்க முடியுமா? நம்மளை காப்பாற்றிக்கிறணுமே. அதனால் எதிர் சண்டைக்கு அந்த சட்டம் வராது. நம்ம போய் ஆரம்பிச்சிடக்கூடாது என்பதற்கு தான் அந்த ஒரு சட்டம். அப்படிங்கிறதுனால ரசூலுல்லாஹ் என்ன உடன்படிக்கை வாங்குறாங்கன்னா, நம்ம உம்ராவுக்கு போகிறோம், நம்ம வாட்டர்லான்னு உம்ரை போகும்போது தடுக்கிறாங்க, தடுத்து அத்துமீறி போகிறோம். அப்போ யுத்தமாக பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்ட்டு மக்கள்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட்டு கேட்குறாங்க. அப்போ எல்லோரும் என்ன செய்கிறாங்கன்னா, நாங்கள் கடைசி வரைக்கும் நிற்போம், பின்வாங்க மாட்டோம். அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் உசுரை கொடுத்து நாங்கள் என்ன செய்வோம், உங்கள் பக்கம் நிற்போமே தவிர பின்வாங்கி ஓட மாட்டோம் அப்படின்ட்டு ஒரு உறுதிமொழி கொடுக்குறாங்க. இந்த உறுதிமொழி ஒரு மரத்துக்கு கீழே இருந்து ரசூலுல்லாஹ் அதை எடுக்கிறாங்க. ஒரு மரத்தடியில் உட்காந்துக்கிறாங்க. ஒவ்வொருத்தராக ரசூலுல்லாஹ்வுடைய கையில் கையை வச்சு, நாங்கள் கடைசி வரைக்கும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம், யுத்தம்னு வந்துவிட்டார், யுத்தம் தான் என்று ஒரு நிலை வந்து விட்டது என்று சொன்னால் நாங்கள் ஒருத்தரும் பின்வாங்க மாட்டோம்னு சொல்லி ஒவ்வொருத்தராக என்ன செய்வாங்கன்னா ரசூலுல்லாஹ்ட்ட உறுதிமொழி கொடுப்பாங்க. இந்த உறுதிமொழியை கொடுத்ததை பற்றி அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால், இந்த மரத்தடியில் உடன்படிக்கை எடுத்தவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் அப்படின்னு குரானில் இருக்கும். பொருந்தி கொண்டான்னு ரலியன்னு வரும், பொருந்தி கொண்டான்னு சொல்லி. அந்த பொருந்தி கொண்டதுனால தான் அந்த உடன்படிக்கைக்கு பேர் பையத்து ரில்வான், பொருந்தி கொண்ட பையத். அல்லாஹ் அவங்க செஞ்ச அந்த உடன்படிக்கையை பொருந்தி கொண்டான், ஏற்றுக்கொண்டான். அதுக்காண்டி லக்கது ரலியல்லாஹு அனில் மோமினீன இது பாயு உனக்கு தகத்த ஷஜரா, இந்த மரத்தடியில் உடன்படிக்கை செய்தார்களே அந்த மக்களுடைய உடன்படிக்கையை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். 48வது அத்தியாயத்தில் 18வது வசனத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ரலியன்னு வருதில் பொருந்தி கொண்டான், அதிலிருந்து பிறந்த வார்த்தை ரில்வான்கிறது. ரலியன்னா பொருந்தி கொண்டான், ரில்வான் என்றால் பொருத்தம். அப்போ அல்லாஹ் பொருந்தி கொண்ட காரணத்தினால் அந்த உடன்படிக்கைக்கு பேரை என்னென்னு கேட்டால் பையத்து ரில்வான், அதாவது அல்லாஹ் பொருந்தி கொண்ட ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி. அது கூட ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த பையத் ரில்வானில் கலந்து கொண்ட அனைவரும் சொர்க்கம் செல்வார்கள். இந்த 10 சஹாபிகளுக்கு இருக்கிற மாதிரி
அந்த நேரத்தில் என்ன வேண்டாலும் நடக்கலாம்னு தெரியும் போது கடைசியில் நிப்போண்டு உறுதிமொழி எடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி உறுதிமொழி எடுத்தவர்கள் வந்து சொர்க்கவாசிகள் என்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ் அணிஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ் புரிந்து கொண்டாதான் அர்த்தம். அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்று சொன்னால் அவங்கள வந்து அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான்னு வந்துடுது. அப்படிப்பட்ட ஒரு முக்கிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். இந்த விஷயம் இப்படி முடிவெடுத்திருக்கும் பொழுது அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த சைட்லேருந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்து அங்கேருந்து ஒருத்தர் கேள்விப்பட்டு என்ன செய்கிறாருன்னா, முகமதுலாம் வந்திருக்கிறாங்க, பெரிய கூட்டமாக வந்திருக்கிறாங்க, நான் வேண்டாம் போய் பேசி பார்க்குறேன், அவங்கள திரும்பி போக சொல்லி ஏதாவது பேசுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிரதிநிதி அனுப்பி வைக்கிறாங்க. அவர் என்ன செய்கிறாருன்னா, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து நீ என்ன நோக்கத்துக்கு வந்திருக்கிறீங்க? உம்ரா செய்கிற வந்திருக்கிறோம். சரி, உம்ரா செய்ய வந்திருக்கிறீங்க, இப்போ அது பிரச்சனை ஆகும் போல் தெரியுது, இங்கே இருக்கிற மக்கள்லாம் உங்கள் அண்ணன் தம்பி தானே இருக்கிறாங்க, உங்கள் சொந்த பந்தம் தான் இருக்கிறாங்க, நமக்குள்ளே சண்டை தேவையா? நீங்கள் இந்த வருஷம் திரும்பி போயிட்டு அடுத்த வருஷம் திரும்பி வந்துருங்களேன்னு ஒரு பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் நினைஞ்சாங்கன்னா, அது உங்களுக்கு நல்லதாக தெரிஞ்சிருக்கு, எதுக்கு போய் ரத்தம் சிந்தனை, அதான் அடுத்த வருஷத்துக்கு தான் வர சொல்கிறாங்களே அப்படிங்கிற அளவுக்கு அவங்க இணக்கமாகி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அது நடந்த பிறகு அதுக்கப்புறம் சில கண்டிஷன்லாம் போட்டு அந்த ஒப்பந்தம் நடந்தவொன்னே இந்த நடக்கலை. இந்த பையத் ரில்வானில் சொன்ன மாதிரி அந்த யுத்தமோ என்ன நடக்கல, ரசூலுல்லாஹ் தான் பின் வாங்கிட்டாங்கல்ல. அவன் வந்து சுமூகமான முறையில் வந்து பிரச்சனை இல்லாமல் பேசி அனுப்புறதுக்கு வந்திருக்கிறான், சண்டைக்கு வரல. படையை திரட்டிட்டு வந்து சண்டைக்கு வரல. நீங்கள் இந்த வருஷம் திரும்பி போயிருங்க, அடுத்த வருஷம் நீங்கள் வாங்க, அதுக்கெல்லாம் நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்குருவோம், நீங்கள் எங்கள் ஊருக்கு வரலாம், நாங்கள் உங்கள் ஊருக்கு வரலாம், நமக்குள்ளே இனிமேல் எந்த ஒரு மோதலும் இருக்க வேணாம்னு சொல்லி அதெல்லாம் இருக்குது அந்த ஒப்பந்தங்கிறது. இதுக்கு மட்டும் ஒப்பந்தம் கிடையாது. அந்த காலகட்டத்தில் வந்து மக்கா காஃபிர்கள் மதீனாவுக்கு வருவாங்க, மதீனாவில் உள்ளவங்க மக்காவுக்கு போவாங்க, எந்த ஒரு தாக்குதலும் பண்ண மாட்டாங்க. ஒரு இணக்கமான ஒரு நிலை ஏற்படுகிறது. அதன் மூலமாக தாவாவும் போய் சென்றடைகிறது. இஸ்லாம்னா என்னென்னு அறியாத இருந்தவன்ட்ட போய் நம்ம பேச முடியுது, அவன் மதீனாவுக்கு வந்து அறிந்து கொள்ள முடியுது. இதுதான் மகத்தான வெற்றிங்கிறான்ல. இந்த உடன்படிக்கைக்கு பிறகு தான் தாறுமாறாக இஸ்லாம் என்ன செய்யுது, மக்காவுக்குள்ளே பூந்து மக்காவை வெற்றி பெற்று போகிறாங்கல்ல. அப்போ எந்த எதிர்ப்புமே இல்லை. ஏன்? இந்த இடைப்பட்ட அந்த ஒப்பந்தம் வந்து அத்தனை பேரை அதிகமான மக்களை வந்து மாற்றிருச்சு. இதுக்கு பேர் தான் அந்த பையத் ரில்வான். பையத் ரில்வான்ங்கிறது உயிரை கொடுக்க தயார் என்று செய்த ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் படி நடக்கலானா ஏன்னு கேட்டால் அதுக்கு பிறகு இந்த சமரசம் ஆகிட்டாங்க, அவங்களுக்கும் சமரம் ஆகிட்டாங்க. அது ஹுதைபியா ஒப்பந்தம்னு அதுக்கு பேர். அந்த ஒப்பந்தத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுக்கு பேர் என்னது, இது இந்த பையத் உறுதிமொழி எடுக்கிறாங்க. இது இந்த வசனத்தை சொல்வதற்கு முன்னாடி இன்னொரு செய்தி நம்ம வந்து சொல்ல வேண்டியிருக்கு. என்ன செய்யணும்னா, இப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வந்து ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, மதீனா மக்காவுக்குள்ளே பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அனுப்பியிருப்பாங்க. இந்த வேலைக்கு வேண்டிய மாதிரி நாங்கள் வந்திருக்கிறோன்னு தகவல் சொல்ல அனுப்பியிருப்பாங்க. அனுப்பின உடனே அவர் வருவதற்கு தாமதமாயிடுச்சு. அப்போ அவரை கொண்டுட்டாங்கன்னு ஒரு வதந்தி பரவுது. அதனால் என்ன செய்கிறாங்கன்னு ரசூலுல்லாஹ் வந்து உஸ்மானுடைய ரத்தத்துக்கு பழிவாங்க நீங்கள்லாம் தயாராக இருக்கிறீங்களான்னு கேட்பாங்க. அதுக்கு தான் உடன்படிக்கை எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் வரலாறு நூல்கள்லாம் எழுதி வச்சுருக்கிறாங்க. அந்த வரலாறை கடந்த காலத்தில் நான் கூட சொல்லியிருக்கிறேன். அதாவது உஸ்மானுக்கு கணக்கு தீர்க்கிறதுக்கு தான் இந்த உடன்படிக்கை என்று இருக்கிறது. ஆனால் அந்த செய்தி வந்து வரலாற்று நூல்களில் தான் காணப்படுதே தவிர ஹதீஸ் சனதோடு உள்ள ஹதீஸ் நூல்கள் அது இல்லை. ஹதீஸ் நூல்களில் வர்றதுனா என்னென்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதரை அனுப்பினார்கள் என்கிற விஷயந்தான் வருதே தவிர அவர்களை வந்து திருப்பி கட்டுப்படுத்தி வைத்து கொண்டார்கள், பிடித்து வைத்து கொண்டார்கள் அப்படிங்கிற மாதிரியான செய்தி வந்து எந்த ஒரு நூல்லையுமே வரல. அது ஹதீஸ் நூலில் வரல. ஆனால் வரலாறுகள் இப்னு ஹிஷாம் இந்த மாதிரி நூல்களில் வந்து உஸ்மானுக்காக தான் அந்த பையத்து நடந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, அப்படி தான் எழுதி வச்சுருக்கிறாங்க. ஆனால் அது சம்பந்தமான செய்திகளை பார்க்கும் பொழுது உஸ்மான் அவர்களுக்காக அது நடக்கவே இல்லை. தடுத்தாங்கன்னு சொன்னால் யுத்தத்தில் வந்து முடியும், யுத்தத்தில் வந்தால் நீங்கள் நிற்கணும், பின்வாங்கக்கூடாது. இதுதான் சமுதாய பிரச்சனைக்காக உள்ள மார்க்க பிரச்சனைக்காக உள்ள அக்ரிமெண்ட். உஸ்மானுக்கு பழிதிக்கிற ஒரு அக்ரிமெண்ட் உடன்படிக்கை பையத்து நடந்த நெசம். அந்த பையத்துடைய காரணம் என்னன்னு கேட்டால், அவர்கள் தடுப்பார்களே ஆனால் நம்ம என்ன செய்யணும், எதிர்த்து நிற்கணும். அப்போ நீங்கள் எந்த ஒரு துன்பம் வந்தாலும் பின்வாங்கி ஓடக்கூடாது. அப்படிங்கும்போது ஒரு மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்கான ஒரு ஒப்பந்தமாக தான் ரசூலுல்லாஹ் எடுக்கிறாங்க. ஆனால் இந்த உஸ்மான் அவர்களை அனுப்பினார்கள்னு வருதில்ல, அதை வச்சுக்கிட்டு உஸ்மான் அனுப்புனாங்க அது வரைக்கும் தாங்க இருக்குது, அவர் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க, வர லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. அதை வச்சு என்ன செய்கிறாங்கன்னா அது வரைக்கும் ஹதீஸில் வருது. இந்த விஷயங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அவரை பிடித்து வைத்து கொண்டார்கள், அவர் வரலை என்றவுடனே ரசூலுல்லாஹ்வுக்கு கோபம் வந்து நினைஞ்சாங்க, அவர் திரும்பி வரவில்லை என்று சொன்னால் அவரை கொண்டுட்டார்கள் என்று சொன்னால் நம்ம கணக்கு தீர்க்காமல் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் உடன்படிக்கை எடுத்ததாகத்தான் வரலாறு நூல்களில் இருக்கிறது. அது சரி. இது இந்த குர்ஆனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சம்பவத்தை நீங்கள் விளங்கிக்கணும்ல. சும்மா பையன் செஞ்சாங்கன்னு ஒன்று வழங்காது. எதுக்கு நடந்துச்சு என்ன விஷயங்கிறத முழுசாக வழங்குறதுக்கு தான் அந்த தகவல் ஒன்று வசனத்தை நம்ம போகலை. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், அது சம்பந்தமான செய்தியை பார்க்கும் பொழுது
ஒரு இந்த உஸ்மானுக்காக இது நடக்கலைன்னு விளங்கக்கூடிய சம்பவங்கள் நிறைய இருக்குது, நிறைய ஆதாரங்கள் இருக்குது. அதில் ஒரு ஆதாரம் என்னன்னு கேட்டால், அதாவது இப்னு உமர் அவர்கிட்ட வந்து ஒரு ஆள் வர்றார். இப்னு உமர்கிட்ட வந்து என்ன செய்கிறாருன்ற, அவருக்கு வந்து உஸ்மானை பிடிக்காது. அலி ரலியல்லாஹுடைய அந்த காலத்தில் உஸ்மான் கொல்லப்பட்டார்ல, கொல்லப்பட்டதுக்கு பிறகு உஸ்மான் அவர்களுக்கு எதிரான ஒரு சிந்தனை உள்ள ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா அவர் கொன்றவங்களும் அப்படி தானே இருப்பாங்க, கொலை செஞ்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வெறுப்பு தானே இருந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு கூட்டத்தில் உள்ள ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் வந்து ஒரு கேட்குறாரு, அந்த ஒரு இப்னு உமர்கிட்ட வந்து கேட்குறாரு. இப்னு உமர் கேட்குறாருன்னா, இப்னு உமர் அவர்களே, நான் உங்கள்கிட்ட நீங்கள் ரசூல்லாவுடைய தோழராக இருந்திருக்கிறீங்க. இப்னு உமர் வந்து ரசூல்லாவுக்கு நெருக்கமான ஒரு தோழர். உமர் ரலியல்லாஹுடைய மகன் வேறு, முக்கியமான ஒரு அன்றைக்கி இருந்த மார்க் அறிஞர்களில் பெரிய ஒரு அறிஞர் யாருன்னு கேட்டால் இப்னு அப்பாஸ், இப்னு உமர், இந்த 2 பேரும் தான் முக்கியமான ஒரு தரத்தில் இருந்தாங்க. அதனால் இப்னு உமர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நான் வந்து ஒரு செய்தியை உங்கள்கிட்ட கேட்பேன், மறைக்காமல் நீங்கள் உள்ளதை சொல்லணும் அப்படின்னு கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னு கேட்டால், ஹல் தாலம் அண்ணா உஸ்மான ஃபர்ர யோம உஹதின், உஹது போரில் உஸ்மான் வந்து போர்க்களத்தில் நிற்காமல் புறமதுகிட்டு ஓடினாரா, அது உண்மையான்னு கேட்குறாரு. இப்னு உமர்கிட்ட கேட்குறாரு, உஸ்மானை கொச்சப்படுத்துறதுக்காக வேண்டி. ஏன்னா உஸ்மான் வந்து போரில் தான் ஓடி போயிட்டார், நிசந்தான் அது. உஹது போரில் வந்து எதிரிகளுடைய கை ஓங்குனுச்சின்னு சொன்னவுடனே அவர் வந்து உஸ்மான் ஓடி போயிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதை உறுதி, ஏன்னா அப்படி சொன்னால் அவர் கெட்ட பேர் வந்துடும்ல, உஸ்மானை வெறுப்பாங்கல்ல, அதுக்கான இந்த ஆள் கேட்குறான். அந்த ஆள் இது வந்து உஸ்மானுக்கு எதிரான ஒரு ஆள். அவர் கேட்குறாரு, ஹல் தாலம் அண்ணா உஸ்மான ஃபர்ர யோம உஹதின், உஹது போரில் உஸ்மான் வந்து விரண்டு ஓடிட்டார் என்பது நீங்கள் அறிவீர்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ இப்னு உமர் செய்கிறாங்க, ஆமாம் நெசந்தான் அப்படின்றவார், வேறு விளக்கமாக சொல்ல மாட்டார். அப்புறம் என்ன செய்வார்ன்னு கேட்டால், பத்ரு போர் எவ்வளோ முக்கியமான போர், அதில் உஸ்மான் கலந்து கொள்ளலைங்கிறது உண்மையா அப்படின்னு கேட்பார். பத்ருக்கும் உஸ்மான் கலந்து கொள்ளலை, அது நிஜமான ஆமாம் நெசந்தான் பாரு யார் இப்னு உமர், ஆமாம் கலந்துக்கிறல. அதுக்கப்புறம் வந்து இந்த பையத்தை ரில்வான் பண்ணாங்கல்ல, அதில் அவர் கலந்துக்கிறல உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பார். ஆமாம் அதுவும் நெசந்தான்னு சொல்லுவார். அப்போ அவருக்காக நடக்கலை இது, அவருக்கு ஏன் கலந்து கொள்ளணும்னு தான் கேள்வி வருது. அப்புறம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் பயங்கர அல்லாஹ் அக்பர்ங்கிறார். யார் 3 கேள்விக்கு அவர் சாதகமாக பதில் வந்துருச்சுல, அவருக்கு உஸ்மானை பிடிக்காது. இந்த 3 உஸ்மானை வந்து சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, உஹதில் வந்து ஓடுனது, பத்ரில் வந்துக்கிட்டு கலந்து கொள்ளாமல் இருந்தது, பையத் ரில்வான் எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு கட்டத்தில் நடந்தது, அதில் பங்கெடுக்காமல் இந்த 3மே ஒரு இல்லைன்னு சொன்னால் இவருக்கு என்ன மார்க்கத்தில் ஒரு முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு தான் அந்த கேள்வி கேட்குறாம. கேட்டோன்னே பதில் ஆமாம் அவன் மட்டும் ஒரு சொல்கிறாரு. சொன்ன உடனே அல்லாஹ் அக்பருங்கிறான், அந்த சந்தோஷத்தில் நல்ல ஒரு பதில் கிடைச்சிருச்சுன்னு. அப்போ என்ன செய்கிறார், நான் இப்போ மாதிரி இங்கே வா, இது எதுக்குன்னு கேளு, ஆமான்னு சொன்னான்ல, அது என்னத்துக்காக வேண்டி இந்த 3 விஷயம் நடந்துச்சுன்னு என்கிட்ட கேள்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு விளக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உஹது போரில் நிறைய பேர் ஓடினாங்க. உஹதில் அந்த தோல்வி ஆரம்ப கட்டத்தில் தோல்வியாக இருக்கும் ஓடினாங்க. அதை பற்றி குரானில் அல்லாஹ் இறக்கி என்ன செஞ்சிட்டான்னு கேட்டால், அவர்களை மன்னித்தேன்னு வசனம் இறக்கிட்டான். உஹது போரில் அந்த அவங்க எதிரிகளுடைய ஓங்கினும்னு தெரிஞ்ச உடனே அடிச்சிருவாங்கன்னு உஸ்மான் மட்டும் இல்லை, நிறைய பேர் ஓடிட்டாங்க. கொஞ்சம் பேர் தான் ரசூலோட நின்றாங்க. அவர் நிறைய பேர் மதீனாவுக்கு ஓடி போயிட்டாங்க. உஹது மதீனாவும் பக்கத்துலானே, உஹதுலேருந்து என்ன செஞ்சாங்க, மதீனா ஊருக்கு ஓடி போயிட்டாங்க. அப்படிப்பட்டவர்களில் உஸ்மான் இருந்தார் தான். அந்த சம்பவத்துக்கு பிறகு அல்லாஹ் ஒரு வசனம் இறக்குனானே, அவர்களை மன்னித்த லக்க தாபான்னு மன்னித்து விட்டேன்னு சொல்கிறானே. அல்லாஹ் ஒன்றை அவனே மன்னித்ததுக்கு பிறகு அது எப்படின்னு கொஸ்டின் ஆக்குவே, அவங்க தவறு செஞ்சாங்க, அந்த தவறு இறைவனால் மன்னிக்கப்பட்டது, மற்றதுக்கெல்லாம் உறுதி பண்ணி சொல்ல இயலாது. என்னை மன்னிச்சானா உங்களை மன்னிச்சான்னு சொல்ல இயலாது. அல்லாஹ் வஹீல சொல்லிட்டான்னா கன்ஃபார்ம் தானே, மன்னிச்சிட்டான்னு ஆகிடுச்சில்ல. அவனே மன்னிச்சதா சொன்ன பிறகு எதுக்கு அதை பேசுகிற அப்படின்னு அதுக்கு பதில் சொல்லிடுறாரு. அப்புறம் பத்ரில் கலந்துக்கலன்னு கேட்டி அது ஏன் தெரியுமான்னு கேட்குறாரு. ஏன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மருமகன் தான் இவர், யார் உஸ்மான். ரசூலுல்லாவுடைய மகள் வந்து அந்த பத்ர் போர் நேரத்தில் கடுமையான மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க. அப்போ உஸ்மானை கூப்பிட்டு, நீ வந்து மனைவியோடு இருந்துக்க, அவங்க ரொம்ப முடியாமல் சீரியஸாக இருக்கிறாங்க, அதனால் நீ மனைவியை கவனிச்சிக்க. எந்தளவுக்கு சீரியஸாக இருந்தாங்கன்னு கேட்டால், அவர் பத்ரில் வெற்றி பெறாங்கங்கிற செய்தி அங்கே சொல்ல வர்றாங்க, இங்கே மரண செய்தி இங்கேருந்து அங்கே போகுது. அவ்வளோ சீரியஸாக இருந்திருக்கிறாங்க. அந்த பத்ர் போர் முடிஞ்ச உடனே அவங்க முஸ்லீம்களுக்கு வெற்றி கிடைச்சுன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் வர்றாரு. இங்கேருந்து ரசூலுல்லாஹ்வுக்கு தகவல் சொல்கிறதுக்கு ஒருத்தர் போகிறார். எதுக்கு, அவங்க மௌத்தா போயிட்டாங்க. அப்போ மௌத்தாவுற கண்டிஷனில் இருந்திருக்கிறாங்க. அதாவது ருக்கையா, ரசூலுல்லாஹ்வுடைய 2வது மகள் இருக்காங்கல்ல, ருக்கையாங்கிறவங்க உஸ்மானுடைய முதல் மனைவி. அப்புறம் உம்மு குல்சும்ங்கிற மகளையும் ரசூலுல்லாஹ்வுடைய மகளையும் கட்டினார் அவர், அது உஸ்மான். இதுக்கு பிறகு அப்போ ருக்கையாவுடைய மரணத்தை பற்றி வரும்போது எப்படி வருதுன்னு கேட்டால், அவங்க ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருந்ததுனால ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா, நீ வந்து இருந்துக்க, போருக்கு வர வேணாம். அவங்களுக்கு மகள் எப்படி இருக்காங்கன்னு தெரியுதுல்ல, மகள் விஷயம் ஒன்று. பொதுவாக எந்த ஒரு ஆணுக்கு இந்த சலுகை இருக்கத்தானே செய்யுது.
அவங்களுடைய மனைவியோ தாயோ உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் போருக்கு வராமல் இருக்கலாங்கிற ஒரு சலுகை பொதுவாக இஸ்லாத்தில் உள்ளது. அந்த சலுகையை வந்து என்ன செஞ்சாங்க, கொடுத்து நீ வர வேணான்ட்டாங்க. இப்போ என்னடா சொல்கிறேன்னு கேட்குறாரு. இது என்ன இதில் இருந்து இதை பிறகு ரசூல்லா போக வேணான்னு சொன்ன பிறகு அவர் வரலன்னா அவர் எப்படி சார்ஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மூணாவது கேட்டீங்கள பையத்துல் ரில்வானில் கலந்து கொள்ளன்னு கேட்டீங்கள, ஏன் கலந்து கொள்ளணும்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மானை வந்து ஒரு வேலைக்காக தன்னுடைய தூதராக அனுப்பி வச்சாங்க. அனுப்பி வச்சுட்டு தான் இந்த பையத்து நடத்துகிறாங்க. அனுப்பினோடனே பையத்து வாங்குறாங்க. அப்போ வந்து அவர் இப்போ எப்படி அவர் தான் அங்கேயில் போயிட்டார். ரசூலுல்லாஹ்வை அனுப்பி வச்சுருக்காங்க. அவரை மக்காவுக்கு ஒரு வேலையை அனுப்பி வச்சுட்டாங்க. இந்த பையத்து வாங்கும் சமயத்தில் அவர் இங்கே இல்லை. அப்படி இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அனுப்பினதும் போது நீ எப்படி அவர் கலந்துக்கல, பையத்துல் ரில்வானில் கலந்து கொள்ளாமல் இருந்தது காரணம் ரசூல்லா தானே. அவர் எந்த இடத்துல அனுப்பாமல் இருந்தாங்க தானே இருந்திருப்பார். ரசூல்லா வந்து மக்காவுக்கு அவர் அனுப்பாமல் இருந்தாங்கன்னு சொன்னால் அவர் உங்களோட இருந்திருப்பார், உங்களோட சேர்ந்து அவர் பையத் பண்ணியிருப்பார். அதனால் அதை சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, அப்போ ரசூல்லா என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த பையத்தில் எல்லாத்தையும் வாங்கிட்டு என்ன செய்வாங்கன்னா, இதில் ஒரு ஆள் மிஸ்ஸிங்காக இருக்குன்னு ரசூல்லா சொல்லுவாங்க. நீ கண்டுபிடி சொல்ல வேணாம், இதில் ஒரு ஆள் உங்களுக்கு காணாமல் தெரியுதான்னு கேட்பார். உஸ்மான் தான் வரல அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் உஸ்மான் வரல அப்படின்னு ரசூல்லா தன்னுடைய கையை வச்சு, இதுதான் உஸ்மானுடைய கையின்னு அவங்க கையை மேலே வச்சு, உஸ்மானுக்காக நானே பையத்து செய்கிறேன், உஸ்மான் இப்போ இல்லை, உஸ்மான் அந்த கலந்து கொள்ளவும் இல்லை, என்னுடைய அல்லாஹ் ரசூலுடைய வேலைக்காக நான் அனுப்பியிருக்கிறேன், அந்த வேலைக்கு அவர் போயிட்டார், அவர் இங்கே கலந்து கொள்ளாமல் இருந்ததுனால நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டால், அவர் ஒரு தன்னுடைய கையவே தன்னுடைய கையில் வச்சு, இது உஸ்மானுடைய கைங்கிறாங்க, இது ரசூலுல்லாவுடைய கை தான், இந்த கை கீழே இருக்குது, இந்த கை மேலே இருக்குது, மேலே இருக்கிற கையை வந்து இது உஸ்மானுடைய கையின்னு வச்சுக்கிறங்க. இப்போ உஸ்மான் வந்து பையத்து பண்ணுறாரு. ஒரு கற்பனையாக ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்களே அவங்க மேலே அவங்க கையில் பையத்து செஞ்சுட்டு, இது உஸ்மானுக்காக நான் செய்கிறேன், உஸ்மான் என்கிட்ட பையத் செஞ்சுட்டாருங்கிறாங்க. அவர் செய்யாட்டாலும் உஸ்மானும் செய்து விட்டாருங்கிறத ரசூலுல்லாஹ் அங்கீகரிச்சிட்டாங்க. அப்புறம் இதில் குறை சொல்ல என்னடா இருக்குன்னு கேட்பார். இதில் நம்ம விளங்குற என்னன்னு கேட்டால், அப்போ உஸ்மான் வந்து அவருக்காக அந்த பையத்து நடக்கலை, நடந்த அந்த கேள்வியை கேட்க மாட்டாங்க. அவர் பிடிச்சி வச்சுக்கிட்ட தானே பையத்து நடக்குது, அவர் எப்படி அது கலந்து கொள்வார்னு யாரும் கேட்க மாட்டாங்க. இது வந்து பொதுவாக அந்த உயிரை தியாகம் பண்ணணுங்கிறதுக்காக எடுத்த ஒரு பையத்தானால அதுலேயும் இவர் இல்லைன்னு கேள்வி வருது. இவருக்காகத்தான் அது நடந்துருச்சுன்னா இவர் எங்களுக்கு கேட்க மாட்டாங்களே, இவருக்காகத்தான் அந்த பையத்தை எல்லாத்தையும் எடுத்திருப்பார்களே. ஆனால் அவர் ஏன் கலந்து கொள்ளன்னு யாராவது கேட்பாங்களா? அட பையத்தை அவருக்கு தானடா பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கும்போது அந்த கேள்வி வராது. கேள்வி எப்படி கேட்குறாங்க, உங்கள் பையத்து இவர் என் உஸ்மானியா வரலன்னு ஒரு கேள்வி எழுப்பப்படுது. ஏன் வரலன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் அவர் வேலைக்கு அனுப்புனாங்க. அப்போ வேலைக்கு மக்காவுக்கு அனுப்புனாங்கன்னு தான் வருதே தவிர அவரை பிடித்து வைத்து கொண்டார்கள் என்பதோ அதுக்காகத்தான் பழிவாங்க இந்த பையத்து என்பதோ வரலாற்று நூல்களில் இருக்குது. தப்ரி, இப்னு ஹிஷாம் போன்ற சரித்திர நூல்கள் எழுதி வச்சுருக்கிறாங்க. சனதோடு உள்ள ஹதீஸ் நூலில் கிடையாது. புகாரிலையோ முஸ்லீம்லையோ திருமதியிலோ அறிவிப்பாளர் வரிசையோட ஹதீஸ் நூல்கள் இருக்கும்ல, அதில் வந்து இந்த மாதிரி சம்பவம் கிடையாது. அதனால் பையத்துல் ரில்வான் என்பது உஸ்மானுக்கு நடந்ததுன்னு நானும் கடந்தாலும் சொல்லியிருக்கேன் அந்த வரலாறு வச்சு. இப்போ தேடையில் அந்த வரலாறில் மட்டும்தான் இருக்குது, ஹதீஸில் காணாமன்னு பார்க்கும் பொழுது அது ஆய்வு செய்யல் நிறைய அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, இது வரலாற்றில் தான் இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சனதோடு உள்ள ஹதீஸ் நூல்களில் வந்து இதை எந்த ஒரு சஹாபியும் இதை அறிவித்த மாதிரி இல்லைன்ற கருத்தை சொல்கிறாங்க. அப்போ இது எதுக்குன்னு கேட்டால், அந்த பையத்துல் ரில்வான் என்பது வந்து அந்த அன்றைக்கு வந்து நம்மளை தடுத்தார்களே, ஆனால் அவங்க எதிரிகள் தடுத்தால் போர் செய்வது அப்படின்னு அர்த்தமே தவிர, இப்போ உஸ்மான் திரும்பி வரலைன்னா போய் அடிக்கிறதுங்கிற மாதிரி என்ன செய்யலை, அதுவும் அப்படி செய்யவும் மாட்டாங்க. உஸ்மானு நல்ல உயர்ந்த குலத்துக்காரர், அவர் சொந்தக்காரர்கள் நிறைய இருக்கிறாங்க. அது போக வந்து தூதரை கொள்ள மாட்டாங்க. தூதரை ஒரு ஆள் அனுப்பி வச்சோம்னு சொன்னால் அவை அந்த உலகம் பூரா ஏற்றுக்கொண்ட ஒரு நடைமுறை. தூதர்களை கொள்ள மாட்டாங்க. அவர் போயிருக்காருன்னா வருவாருன்னு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்களே தவிர அவரை கொண்டிருப்பாங்கன்னா யாருக்கு சந்தேகம் வராது, கொள்ள மாட்டாங்க. அதில் இந்த அரபுகள் வந்து வாக்குறுதி உடன்படிக்கையில் ரொம்ப சுத்தமாக இருப்பாங்க, மீற மாட்டாங்க ஜாகிலியா. அதனால் அவன்கிட்ட போய் பையத் பண்ணுறாங்க. பையத் பண்ணவுடனே அதை கடைப்பிடிச்சானா இல்லையா அவன், அப்படி விஷயம். அதனால் இதுதான் அந்த பையத்துடைய விஷயம். இப்போ அந்த பையத் செஞ்சாங்கல்ல, இந்த பையத்தை சொல்லும் பொழுது அதை வந்து அல்லாஹ் எப்படி சொல்கிறான், இதான் வசனத்துக்கு இப்போ போகிறோம். இதுதான் அந்த பையத்துனா ரசூலுல்லாஹ்விடத்தில் சஹாபாக்கள் செய்த ஒரு பையத்துனா உடன்படிக்கை. பையத்துங்கிற அரபி வார்த்தைக்கு வந்து ஒரு உடன்படிக்கை, ஒப்பந்தம் செய்வது, அதுதான் அர்த்தம். இப்போ அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இப்போ அர்த்தம் பாருங்கள். இன்னல்லதீன யுபாயி உனக்க, நபியே உங்களிடத்தில் பையத் செய்பவர்கள், நபிகிட்ட கூப்பிட்டுலாம் சொல்கிறான் ஃபத்தஹ் சூராவில். இன்னல்லது இது 48ல் 10வது வசனம், 48வது சூராவில் 10வது வசனத்தில் இருக்கிறது. இன்னல்லதீன யுபாயி உனக்க, உங்களிடத்தில் பையத் செய்யக்கூடியவர்கள், இன்னமா யுபாயி உனல்லாஹ், அவங்க அல்லாட்ட தான் பையத் செய்கிறாங்க. நபியை உங்கள்கிட்ட பையத் செய்கிறாங்க வந்து இவங்க நிஜமாக வந்து அல்லாட்ட தான் பையத் செய்கிறாங்க. ஏன்னா அவங்க ரசூலுக்காக அவங்க பையத் செய்யலையே, அவங்க மார்க்கத்துக்காக தானே செய்கிறாங்க. மார்க்கத்துக்காக உயிர் தியாகம் பண்ணுறதுக்காக செய்கிறாங்கன்னா அல்லாவுக்காக தான் செய்கிறாங்க.
அல்லாவுக்காக அவருடைய தூதர் என்கிற முறையில் வந்து அவர்கிட்ட செய்கிறாங்க. அப்போ உன்னிடத்தில் பையத் செய்பவர்கள் நிஜமாக உன்னிடத்தில் செய்யலை. இன்னமா யுபாயுன் அல்லாஹ், அவங்க அல்லாவிடத்தில் செய்கிறார்கள். தன்னிடத்தில் செய்த உடன்படிக்கையால் எடுக்கிறான். நபியிடத்தில் வந்து நாங்கள் கடைசி வரைக்கும் நிப்போண்டு உடன்படிக்கை எடுத்தாங்கல்ல, அந்த உடன்படிக்கையை வந்து நபிக்கு செஞ்ச உடன்படிக்கை கிடையாது, அல்லாவுக்கு செஞ்ச உடன்படிக்கையாக அல்லாஹ் அதை ஏற்றுக்கிறான். ஏற்றுட்டு அடுத்து முக்கியமான வாசகம் சொல்கிறான். இதுதான் அந்த தப்பாக விளையிக்கிட்டு வழி கெடுக்கிறாங்க. என்ன சொல்கிறான்னு கேட்டால், எதுல்லாஹி ஃபவுக் ஐதீஹிம், அவர்களுடைய கைகளுக்கு மேலே அல்லாவுடைய கை இருந்தது. இப்போ அவங்க கையை நீட்டுறாங்க, ரசூல்லா அப்படி வைக்கிறாங்கல்ல, யார் கை மேலே இருக்கேன், ரசூல்லா கை மேலே இருக்குது. உண்மையில் ரசூல்லா கை கிடையாது, அல்லாவுடைய கை தான் அது அப்படிங்கிறான். இதான் பாயிண்ட். எதுல்லாஹி, அல்லாவுடைய கை வந்து ஃபவுக் ஐதீஹிம், அவங்களுடைய கைகளுக்கு மேலே இருந்தது. அப்போ அவங்க கைகளுக்கு மேலே இருந்தது ரசூல்லாவுடைய கை இல்லை, ஆனால் நிஜமாக இருந்தது ரசூல்லாவுடைய கை தான். ஒவ்வொருத்தர் கையிலையும் ரசூல்லா உடன்படிக்கை வாங்குறாங்கன்னா ரசூல்லாவுடைய கை தான் அவங்க கை மேலே இருக்கிறது. ஆனால் அதை என்ன செய்கிறான்னு கேட்டால் ஏன் கைங்கிறான். ரசூல்லாவுடைய கை அவங்க கையில் கிடையாது, எதுல்லாஹி ஃபவுக் ஐதீஹிம், அவங்க கைக்கு மேலே அல்லாவுடைய கை இருக்கிறது அப்படின்னு சொல்கிறான்ல. இந்த வசனத்தை வந்து பிடிச்சிக்கிட்டாங்க. இதை பிடிச்சிக்கிட்டு அப்போ ரசூல்லா தான் அல்லா தான் ரசூல். பார்த்தீங்களா, ரசூல்லா தான் கையை வைக்கிறாங்க, அது வந்து ஏன் கைங்கிறான். அல்ல என்னுடைய கை தான் அங்கே இருந்ததுன்னு சொல்வானே. ஆனால் நபியுடைய கையை என்ன செஞ்சிருக்கிறான், அல்ல தன்னுடைய கை என்று சொல்கிறான். இதிலிருந்து அல்லாவுக்குரிய எல்லா விதமான தன்மைகளும் ரசூல்லாவுக்கு உண்டு. அவங்க தூதர் அனுப்பப்பட்டால் கூட அவங்களுக்கு என்ன அனுப்பப்படுறாங்க, தன்னுடைய எல்லா தன்மையும் கொடுத்து அல்ல அனுப்புகிறான். அதனால கைங்கிறான். அவங்க அங்கே கை இருந்தது சஹாபாக்களுடைய கை தான், ரசூல்லாவுடைய கை தான் சஹாபாக்களுடைய கை மேலே இருந்தது. ஆனால் அல்ல என்ன செய்கிறான், ஏன் கைங்கிறான். எதுல்லாஹி ஃபவுக் ஐதீஹிம், அல்லாவுடைய கை அவங்க கைக்கு மேலே இருக்குது. அப்படிங்கிறதுனால எல்லா வகையிலையும் அவங்க அல்லாவாக இருந்தாங்கங்கிற மாதிரி ஒரு சொல்கிறாங்க. இந்த வார்த்தைக்கு நேரடி அர்த்தத்தின்படா சரிதான். அது நேரடி அர்த்தம் என்ன, அவங்க கை மேலே அல்லாவுடைய கை இருக்குன்னா என்ன அர்த்தம், அல்லாவுடைய கை தான். அதன் அர்த்தம் நேரடி அர்த்தம் செய்யுங்களேன். அவங்க கை மேலே சஹாபாக்களுடைய கைக்கு மேலே அல்லாவுடைய கை இருந்ததுன்னா அல்லாவுடைய கை நிஜத்தில் இருக்கலை, ரசூல்லாவுடைய கை தான் இருந்தது. அப்படி இருக்கும்போது அல்லாஹ் என்ன செய்கிறான்னா என் கை தான் இருந்துச்சுங்கிறான். அப்போ ரசூல்லாவுடைய கையை என்னவோ அல்லாஹ் கருதுறான், தன்னுடைய கையாக கருதுனான். கை ரசூல்லாவுடைய கை தான் அவங்க மேலே இருந்தது, அது என் கை தான் அப்படிங்கிறான். அப்போ அல்லாவே வந்து ரசூல்லாவுடைய கையை வந்து என்னுடைய கை என்று சொல்வானே. ஆனால் அப்போ ரசூலுடைய அந்தஸ்து நீங்கள் நினைக்கிற மாதிரி மனிதருங்கிற அந்தஸ்தில் நீங்கள் பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு ஒரு இறை தன்மை இருந்தது. இறைவனுடைய கையை அவங்க கையை என்று சொன்னால், கையை சொன்னால் மொத்தத்துக்கு தான்றாங்க. கையை சொன்னால் கை அப்படி இருந்தால் என்ன அர்த்தம், அவங்க மொத்தமாகவே ரசூல்லா அல்லாவாக தான் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு உள்ள ஆதாரமாக இவங்க கொண்டு வருவாங்க. ஆனால் இப்படி செய்யலாமா செய்யக்கூடாதான்றதுக்கு போகிறதுக்கு முன்னாடி பொதுவாக நம்ம கண்ணு முன்னாடி ஒன்று தெரியுது. என்ன தெரியுது, சஹாபாக்கள் கை இருக்குது, சஹாபாக்கள் கை மேலே ரசூல்லாவுடைய கை, இதான கண்ணுக்கு தெரியுது. உனக்கு உங்கள் கண்ணுக்கு தெரிகிறது என்ன, சஹாபாக்களுடைய கை மேலே இருந்தது ரசூல்லாவுடைய கை, இதுதான் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச உண்மை. இதுக்கு மாற்றமாக அது இருக்கும் என்று சொன்னால் அப்போ நீ வேறு விளக்கம் தானே கொடுக்கணும். ரசூல்லாவுடைய கை தானே இருக்குது, நல்லா எல்லோரும் பார்க்குறோமே. சஹாபாக்களுடைய கை மீது இருந்தது யாருடைய கை, ரசூல்லா தான் கையை வைக்கிறாங்க. அப்போ ரசூலுடைய கை இருக்குன்ற கண்ணுக்கு முன்னாடி பார்க்கும் பொழுது அது அல்லாவுடைய கை என்று சொல்வானேயானால் அப்போ ஒரு இலக்கிய அர்த்தத்தில் தான் ஏதோ சொல்லப்பட்டிருக்குன்னு தான் விளங்கணுமே தவிர நேரடியாக விளங்க இயலாது. இருந்தாலும் இதை வந்து விளங்க இயலாதுங்கிறதுக்கு இன்னும் பல சான்றுகளை நம்ம பார்த்துட்டு, ஏன்னு கேட்டால் ரசூல்லா அல்லாவாயிட்டாங்கன்னு நினைத்து கொண்டு தான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த சபையில் ரசூல்லா பற்றி பேசினா ஆஜராவாங்கிறாங்க, ரசூல்லாவுடைய மூழுதுவதுன்னு அந்த இடத்துல ரசூல்லா வந்து உட்காந்துருப்பாங்கங்கிறாங்க. இப்படி எல்லாத்துலேயும் ரசூல்லா ஒவ்வொரு விஷயத்துலையும் துன்யாவில் வந்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க, துன்பங்களை போக்குவாங்க, கஷ்டத்தை நீக்குவாங்க என்றெல்லாம் சொல்லுகிறார்கள்ல. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டால் அவங்க அல்லாவாக இருந்தாங்க, அல்லாவுடைய தன்மை அவங்களுக்கு அப்படியே கொடுக்கப்பட்டுருச்சு அப்படின்றதுக்கு இதை சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது என்பதற்கு நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால் வேறு சில வசனங்களை நம்ம விளங்கிக்கிட்டு இது திருப்பி வருவோம். என்ன வரனா, ரசூல்லா வந்து அந்த மாதிரி இருந்தாங்களா, முதல்ல கண்ணுக்கு தெரிஞ்ச உண்மை பிரகாரமும் அல்லாவுடைய கை இருக்கலை, ரசூல்லாவுடைய கை தான் அங்கனுக்குள்ளே இருந்தது, அதை தான் எல்லோரும் பார்த்தாங்க. அல்லாவுடைய கை யாருமே பார்க்கல. அப்போ அல்லாவுடைய கைன்னு சொல்லப்பட்டிருக்கு, நம்ம அர்த்தம் செய்யத்தான் வேணும், அது தனியாக வச்சுருவோம். அப்போ ரசூல்லாவுடைய கை தான் அங்கே இருந்துச்சுன்னு சொல்லும் பொழுது அது அல்லாவுடைய கை என்று சொல்வானே. ஆனால் அந்த அல்லாவை ஆயிட்டாங்கன்னு அர்த்தம் செய்யலாமான்னு அதை அப்படி வச்சுக்கிட்டு இதை பற்றி குர்ஆனில் வேறு என்ன செய்திகள்லாம் இருக்குது அதை பார்த்துட்டு அதுக்கு முரண் இல்லாமல் தான் நீ விளங்கணும். அப்படிங்கிறதுக்காக சில சான்றுகளை சொல்வதாக இருந்தால் 6வது சூறாவில் நிறைய, இது நூற்றுக்கணக்கில் சொல்லலாம், ஒரு சாம்பிளுக்காக ஒரு 10-15 சொல்கிறேன். 6வது சூறாவில் 50வது வசனத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால், குல் நபியை நீங்கள் மக்கள்கிட்ட போய் சொல்லிடுங்க, லா அக்கூலுக்கும் இந்திய ஹசாயினுல்லா, என்னிடத்தில் அல்லாவின் கருவூலங்கள் உள்ளது என்று நான் சொல்ல மாட்டேன். அப்போ நம்ம அல்லா மாதிரி நினைக்கிறாங்க,
அல்லாவுடைய கருவூலம்லாம் என்கிட்ட தான் இருக்குது, அல்லாவுடைய கஜானா என்கிட்ட தான் இருக்குது என்று நான் சொல்ல மாட்டேன். போல ஆலமுல் கைப, மறைவான விஷயங்களை நான் அறிய மாட்டேன். அல்லாவா இருந்தார்னா மறைவானது தெரியுமே, அவரே அல்லாவா இருந்தார்னு சொன்னால் அவருக்கு மறைவானது தெரியும். அல்லாஹ் என்ன சொல்கிறான் மக்கள்கிட்ட போய், எனக்கு மறைவானது தெரியாதுன்னு சொல்லு. அப்போ அல்லாவாகலை, அல்லாவுடைய தன்மை அல்லாஹ் கொடுக்கலன்ற சொல்ல டிக்ளேர் பண்ணுங்கிறான். இதை போய் மக்கள்கிட்ட சொல்லுங்கிறான். உல அக்கூலுக்கும் இன்னி மலக்கும், நான் ஒரு மலக்கு என்று நான் உங்கள்கிட்ட சொல்லலையாப்பா, இந்த மூணையும் போய் மக்கள்கிட்ட சொல்லுங்கிறான். அல்ல என்ன சொல்கிறான், அல்லாவுடைய கஜானா ரிசுக்கு தர்றது, குழந்தை தர்றது, மலையை தர்றது, இந்த மாதிரி கஜானா பூரா அவங்க கையில் தான் இருக்கே தவிர என் கையில் கிடையாது என்று போய் சொல்லிடு. அதே மாதிரி மறைவான விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது என்பதையும் சொல்லிடு. நான் ஒரு மலக்கு இல்லைங்கிறது போய் சொல்லுங்கிறான். அப்போ இப்படி சொல்லியிருப்பானே, ஆனால் அது எப்படி அல்லாவுடைய தன்மையை கொடுத்துருப்பான்? அல்லாவுடைய கை அவங்க கையின்னு சொல்வதாக இருந்தால் இப்படியெல்லாம் சொல்லியிருக்க மாட்டானே. அல்லாவுடைய கையாக இருந்தால் இதெல்லாம் அவங்களுக்கு இருந்திருக்குமே. அவங்களே அல்லாஹ் ஆகிட்டாங்கன்னு சொன்னால் அல்லாட்ட இருக்கிற அந்த பவர் பூராவும் அவங்களுக்கு இருக்குமா இல்லையா? அப்படி இல்லைன்னு போய் சொல்ல வர சொல்கிறான். நீ போய் மக்கள்கிட்ட சொல்லிவிடு அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம் 6:50 வசனத்தில். அதே மாதிரி 10:49 வசனத்துலையும், அதே மாதிரி இப்போ 7:182 வசனத்துலையும் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். குல் நபி நீங்கள் சொல்லிடுங்க, லா அம்லிக்கு நஃப்சி லர்ரன் உலா நஃபா, எனக்கே நன்மை செய்யவோ எனக்கே தீங்கை செய்வதோ எனக்கு அதிகாரம் இல்லை. உங்களுக்கு செய்ய ரெண்டாவது விஷயம் இருக்க, எனக்கு ஒரு வயிற்று வலி வந்துருச்சு, அதை நானே போய்க்கிற முடியுமானா முடியாது. எனக்கு ஒரு கஷ்டம் இருக்கிறது, நானே அதை போய்க்கொள்ள முடியுமானா முடியாது. எனக்கு ஒரு தேவை இருக்கிறது, நானே அதை பூர்த்தி செய்ய முடியுமானா முடியாது என்று சொல்லிவிடுவீராக. இப்போ நபிகள் நாயகத்துக்கு கட்டளையிடுறான். நபியை நீ மக்கள்கிட்ட போய் சொல்லணும். என்ன சொல்லணும், உன்னை இந்த மாதிரி கிறுக்கு போயிலும் கடவுள்னு சொல்லுவாங்க ஒரு காலத்தில், அதுக்கான டிக்ளேர் பண்ணிடுறேன். எப்படி டிக்ளேர் பண்ணேன், லா அம்லிக்குரிய நஃப்சி லர்ரன் உலா நஃபா, எனக்கே நான் கேடு செய்யவோ எனக்கே நான் நன்மை செய்யவோ நான் அதிகாரம் படைத்தவன் இல்லை. எனக்கு நன்மை செய்ய எனக்கு அதிகாரம் இல்லை, அதுவும் அவன் செஞ்சு தான் உண்டு. அப்போ எனக்கே ஒரு புள்ள வேணும்னா நான் உண்டாக்கிற முடியாது. அப்படின்னு இருக்கும் பொழுது அப்போ எப்படி ரசூல்லா அல்லாவுடைய தன்மை கொடுக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க? அவங்களுக்கே செய்ய முடியலைன்னா அவங்களுக்கு இப்படி செய்வாங்க? எனக்கே செய்ய முடியாங்கிறத சொல்லவுள்ள சொல்கிறான்ல, இதை போய் மக்கள்கிட்ட சொல்லணும். அப்படி தான் விதைச்சிருக்கிறாங்க. ரசூல்லா அந்த மக்களை எப்படி பண்படுத்தினாங்க? ரசூல்லாவுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி தான் வளர்த்துருக்காங்க. ரசூல்லா எப்படி பயிற்று கொடுத்துருக்காங்க? எனக்கு நன்மை செய்யவோ எனக்கு தீமை செய்யவோ எனக்கு அதிகாரம் இல்லைன்னு மக்கள்கிட்ட சொன்னால் மக்கள் என்ன மாதிரி வழங்கியிருப்பாங்க? இப்போ ரசூல்லா பற்றி, அவங்க மனிதர் தான், அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது, அல்லாட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிறது இந்த 2 வசனங்களில் இருக்கிற காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உஹது போரில் கடுமையாக தாக்குதலுக்கு உள்ளானார்கள். அவங்க கடவாய்ப்பர்கள்லாம் உடைக்கப்பட்டுச்சு, ரத்தம் சிந்துனுச்சு, மூர்ச்சையாய் விழுந்து அந்த செய்தியெல்லாம் தெரியும். அதனால தான் மரணிச்சிட்டாங்கன்னு வதந்திலாம் வந்துச்சு. இந்த போர்க்களத்தில் மூர்ச்சையாய் விழுந்துட்டாங்கல்ல, இதோட ரசூல்லா மௌத்தா போயிட்டாங்கங்கிற வதந்திகள்லாம் அதை வச்சு தான் உண்டானுச்சு. அந்த விஷயத்தை சொல்லும்போது ரசூல் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த வெட்டுப்பட்டு ரத்தம் ஓடணுன்னு வலி தாங்க முடியலை. யாருக்கும் தாங்க முடியாது தானே. கடவாய்ப்பல் கூட இந்த இடத்துல வெட்டுப்பட்டு கடவாய்ப்பல்லாம் நொறுங்கி போய் வாயெல்லாம் கிழிஞ்சு போய் ரத்தம் நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி கடுமையான முறையில் ரத்தப்போக்கு இருக்கும் பொழுது அது எவ்வளோ பெரிய வேதனையாக இருக்கும். அதுவும் வாயில் அந்த பல்லு இடத்துல வர்ற வேதனை ரொம்ப கடுமை, வேறு இடத்துல வர்ற அந்த எலும்பு சம்மந்தப்பட்ட இடத்தில் வரக்கூடிய வேதனை ரொம்ப கடுமையாக இருக்கும். இப்போ கடுமையான ஒரு வேதனையில் துடிச்சிக்கிட்டு இருக்கும்போது ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா ஒரு வார்த்தையை சொல்லிவிடுறாங்க. என்ன சொல்கிறாங்க, நான் ஒரு நபியாக இருக்கிறேன், ஒரு நபியாக இருக்கிற எனக்கு இரத்த சாயம் பூசி விட்டார்கள், இவங்க எப்படி ஜெயிப்பாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அதாவது ரசூல்லாவை அடிச்சுவிட்டாங்கல்ல உஹது போரில், என்னையை தாக்கிட்டுன்னு ஜெயிச்சிருவியாங்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க, கைஃப யுஃப்லிஹு கௌமுன் ஷஜ்ஜு நபியகும், நபிக்கு இரத்த சாயம் பூசினார்களே, ஓ கசரோ ருபாயத்தகு, அவங்களுடைய கடவாய்ப்பல்லை உடைத்து விட்டார்களே, இந்த கூட்டம் எப்படி ஜெயிப்பார்கள் அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க. இதில் வேதனை தாங்க முடியாமல் என்னை இப்படி செஞ்சுட்டீல்ல, நீ எப்படி ஜெயிப்ப பார்ப்போம், அப்போ இந்த போர்க்களத்தில் நான் தான் ஜெயிப்பேன், நீ ஜெயிக்க மாட்ட அப்படின்னு அந்த போர்க்களத்தில் இவ்வளவு நீ செஞ்சதுக்கு பிறகு உனக்கு எல்லாம் வெற்றி தர மாட்டான்னு சொல்கிறாங்க. இது சீரியஸாக பார்க்குறவங்களுக்கு சீரியஸாக தெரியாது. அல்லாவுக்கு சீரியஸாக, அந்த தௌஹீதுக்கு மாற்றம் இருந்துச்சு, அல்லாஹ் பயங்கர சீரியஸாக பார்ப்பான் எல்லாத்தையும். அவன் என்ன செய்கிறான், இது டேஞ்சரான வார்த்தையாக இருக்க, அப்போ இவர் அடிச்சு விட்டானோ ஜெயிக்க மாட்டானா அதான் தீர்மானிக்குமா? நானில் வெற்றியை கொடுக்குறேன், நான் நினச்சேன்னு சொன்னால் ஒரு நபியை தாக்குனால் கூட வெற்றி கொடுப்பேன். மறுமையில் உள்ள வெற்றி தான் நல்லவங்களுக்கு உள்ளது, கெட்டவங்களுக்கு தண்டனைங்கிறது. துன்யாவில் உள்ள விஷயங்கள்லாம் கெட்டவங்கையும் ஓங்கும், நல்லவங்கையும் கூட ஓங்காது. நபிமார்களை என் கொலை செஞ்சாங்க, இப்போ நபிமார்கள் பல பேர் கொலை பண்ணிட்டாங்களா இல்லையா, கெட்டவங்க தான் ஓங்கி இருக்குது. அப்போ இந்த துன்யாவில் ஏதாவது துன்பம் நடந்துச்சின்னு சொன்னால் அது இவர் அடித்ததுனால உதச்சதுனால நீங்கள் சொல்ல இயலாது. அப்போ இந்த வாசகத்துக்குள்ளே என்ன மறைஞ்சிருக்குன்னு கேட்டால், என்னை இவர்கள் அடித்தத காரணத்தினால் இவரை ஜெயிக்க மாட்டார்கள்னா ரசூல்லா தனக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறோன்னு நினைக்கிறாங்கல்ல. அப்போ என்னை அடிச்சிட்டில்ல நீ ஜெயிக்க மாட்டேன், இதை சொல்கிறது யார்? ரசூல்லா அப்படி சொல்ல முடியும்? இதை வேதனை தாங்க முடியாமல் சொன்னாலும் ரசூல்லா இதை சொல்லலாமா? இறைவா அப்படி துவா செய்யலாம், இறைவா என்னை அடிச்சு விட்டாங்க, நீ தோல்வியை கொடுன்னு என்ன செய்யலாம், துவா செய்யலாம். முடிவில் சொல்கிறாங்க இவங்க,
அந்த அந்த வெற்றி வந்து என்னை அடித்தது பேர் ஒரு வெற்றி கிடைக்கும், எப்படி ஜெயிப்பார்கள் பார்த்துருவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த வேதனை தாங்க முடியாமல் என்னை அடித்தவர்கள் எப்படி ஜெயிப்பார்கள்ன்ற அந்த வாசையை சொன்ன உடனே அல்லாஹ் என்ன செய்கிறான்னா ஒரு வசனத்தை இறக்குறான். என்ன வசனம்? 3வது சூறாவில் 128வது வசனத்தை இறக்குறான். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், லைஸலக மினல் அம்ரி ஷைஉன், நபியே அதிகாரத்தில் உமக்கு எதுவும் கிடையாது. இதை நீ சொல்லியிருக்கக்கூடாது. இன்னும் நீனா வெற்றி கொடுக்குறாளா? நீ தான் தோல்வியை கொடுக்குறாளா? உங்களை அடித்தா ஜெயிக்க மாட்டானா? நானில் டிசைட் பண்ணுவேன். அதை அல்லாவுக்கு சரியான கோபமாக இருக்குது. ரசூலுல்லாஹ் வேதனை தாங்காமல் இதை சொல்கிறாங்க. அல்லாஹ் வந்து அவனுடைய பவரை விட்டே கொடுக்க மாட்டான். அவனுடைய பவரில் யாராவது போட்டி பண்ணுற மாதிரி வந்துட்டாங்கன்னு சொன்னால் அது எந்த நபியாக இருந்தால் எந்த ரசூலாக இருந்தாலும் அல்லாவுக்கு என்ன செய்யாது, அதை சகிச்சுக்கிட்டு இருக்க மாட்டான். உடனே கவுண்டரை கொடுத்துருவான். அதான் கவுண்டர் என்ன? லைஸலக மினல் அம்ரி ஷைஉன், அதிகாரத்தில் உமக்கு எந்த பங்கும் கிடையாது. அவ் யதூபு அலைஹிம், அல்லாஹ் நினச்சா அவங்கள மன்னிக்கவும் செய்வான். அவ் யுஅஸிபஹும், எல்லாம் தண்டிக்கவும் செய்வான். நீ உன்னை அடித்தவங்களை மன்னிக்க கூட செய்வான், அவன் அடித்தவங்களை தண்டிக்க கூட செய்வான். ஏன்னு கேட்டால் அது என்னுடைய பவர். நீ எப்படி அதை சொல்லலாம்? நீ எப்படி வந்து உன்னை அடித்த ஆளுக்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாய் அப்படின்னு கேட்குறான்னு சொன்னால், அப்போ ரசூலுல்லாஹ் அல்லாஹ் இருக்கலன்னு வழங்குதில்ல, இதுக்கு மேலே என்ன வேணும்? சின்ன ஒரு அதிகாரம் கூட இல்லைங்கிறாங்களே, அல்லாஹ் சொல்கிறானே. அப்போ அவர் அல்லாவாக இருந்தார், கையை வச்சதுனால அவர் கை தான் அல்லாவுடைய கையின்னா ரசூலுல்லாஹ் வந்து அல்லாவாக இருந்தாங்கன்னு சொல்கிறீங்களா? அப்போ அப்படி இருந்தால் அவருக்கு அதிகாரம் இருக்க தானே செய்யும். அவர் தான் அல்லாவாக இருந்தார்னு சொன்னால் அல்லாவுக்கு இருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு அதிகாரம் இருந்துட்டு போகுது. இல்லைன்னு சொல்கிறான், அதை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான் அல்லாஹ். அப்போ என்னுடைய கைன்னு சொன்னால் நீ சொன்ன அர்த்தத்தில் இல்லைன்னு விளங்குதா? நீ சொல்கிற அர்த்தமாக இருந்தால் இப்படியான ஒரு கண்டனம் வந்திருக்க முடியாது. அதை ஒன்று பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து அல்லாஹ் ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டான்னு வைங்க, உங்களுக்கு கஷ்டம் வந்தால் நீங்கள் தான் நீக்கி பாடுபடுவீங்க. ஒவ்வொரு மனுஷன் அதை தான் பாடுபடுவான். அதை பற்றி அல்லாஹ் பேசும்போது என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒய் எம்சஸ்கல்லாஹு பிலோரின், அல்லாஹ் உனக்கு ஒரு தீங்கை தந்து விட்டான் என்று சொன்னால் ஃபலா காஷிஃபலஹு இல்லாஹு, அவனை தவிர யார் நீக்க முடியாது. உனக்கு வர்ற கஷ்டத்தை நீனும் நீக்கிற முடியாது. நீ அடுத்தாலும் செய்கிற இருக்கணும். உனக்கு ஒரு கஷ்டத்தை எல்லாம் தந்து விட்டான் என்று சொன்னால் அவனை தவிர யாரும் அதை நீக்க முடியாது நபியே. உனக்கு வர்ற கஷ்டத்தை நீக்கிறது கூட உனக்கு அதிகாரம் கிடையாது. உனக்கு ஒரு வயிற்று வலியை தந்துட்டானா வயிற்று வலி அல்லா தான் நீக்கணும். உனக்கு ஒரு துன்பத்தை தந்துட்டான்னு சொன்னால் அது அல்லா தான் நீக்கணுமே தவிர நீ நீக்க முடியாது என்கிற ஒரு விஷயத்தை 6வது சூறாவில் 17 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சில நேரங்களில் அல்லாஹ் கோவம் வந்து என்ன செய்வான்னா சில பேர் அழிப்பான். அழிச்சா வந்து என்ன செய்வான்னா அழிக்கவும் செய்வான். அழிக்காமல் இருக்கும்போது அழிச்சிட்டா என்னடா பண்ணுவான்னு கேட்பான். அந்த மாதிரி ஸ்டைலில் அல்லாஹ் வந்து 67வது சூறாவில் 28வது வசனத்தில் சொல்கிற என்னென்னு கேட்டால், குல் நபி நீங்கள் கேளுங்கள், அராயித்தும் இன் அகலக்கணி அல்லாஹ் என்னை அழித்து விட்டால். ரசூலுல்லாஹ் போய் சொல்ல சொல்கிறான் மக்கள்கிட்ட போய், மக்களே என்னை அல்லாஹ் அழிச்சு விட்டான்னு வைங்க, மைய என்னோடு இருக்கிற தோழர்களையும் அல்லாஹ் அழிச்சு விட்டான் என்று சொன்னால், அவர் ரஹிமனா அல்லது எங்களை எல்லாம் வந்து அருள் செஞ்சுட்டான்னு வைங்க. அப்படி செஞ்சால் பொமையுஜூரில் காஃபிரன் மின் அதாபின் அலீம், துன்புறுத்தும் வேதனையிலிருந்து யார் காப்பாற்ற முடியும்? என்னை எல்லாம் அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா கூட யார் காப்பாற்ற இயலும்? அவன் என்னை அழிக்க முடிவு செஞ்சு அழிச்சிருவான், காப்பாற்ற இயலாது. எனக்கு அருள் செய்ய நினச்சா அவன் செய்வான். அப்போ எனக்கு ஒரு துன்பத்தை தர ஹலாக்குங்கிற வார்த்தையை போடுறான். இன் அகலக்கனி அல்லாஹு, அல்லாஹ் என்னை ஹலாக்காக்க நாசமாக்க நாடிவிட்டான் என்று சொன்னால் எவன் காப்பாற்ற முடியும்? அப்படின்னு என்னை எல்லாம் எதாவது செஞ்சால் கூட என்னால் காப்பாற்றிக்கிற முடியாது அப்படின்னு சொல்கிறான்னு சொன்னால் இது வந்து அல்லாவே ரசூலுங்கிற அர்த்தம் தருமா? அவங்களுடைய கையாக இருந்ததுனால அல்லாவுடைய கையை ஆகிட்டாங்கிற நேரடி அர்த்தம் தருமானா நேரடி அர்த்தம் கொடுக்கக்கூடாது என்பதற்கு இதெல்லாம் ஆதாரம். கைக்கு அந்த கை அர்த்தம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு அப்படி இருக்கலை அவங்களுடைய போதனை. ஒட்டுமொத்த குரான் அப்படி அவன் நம்மளை சித்தரித்து காட்டலையே அப்படிங்கிறது வருகிறது. அதே மாதிரி வந்து அல்லாவுடைய ரசூலாக இருக்கிறாங்க, மக்கள்லாம் இஸ்லாத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆசைப்படப்படி வந்தாங்களா? வரல. அதை பற்றி எல்லாம் என்ன பேசுகிறான்னு கேட்டால், அல்லாஹ் நாடினால் எல்லாரும் ஈமான் கொண்டுருவாங்க, அது ஒரு விஷயம். ஆனால் அஃபா அந்த துக்குரிஹுன் நாச ஹத்தா யகுனு மூமினின், அவர்கள் மூமினாக ஆவதற்காக வேண்டி நீ வந்து கட்டாயப்படுத்த முடியுமா? உனக்கு முடியாது. நீ சொல்லத்தான் செய்யலாம். நீ மூமின் ஆகிறதுக்காக நீ வற்புறுத்தி உன்னால் இஸ்லாத்தில் சேர்க்க இயலுமான்னு நல்லா கேட்குறான். முகமதே, ஒரு மனிதனை இஸ்லாத்தில் சேர்க்கிற அதிகாரம் கூட உனக்கு கிடையாது. நான் தான் சேர்ப்பனே தவிர நீ சொல்கிறது மட்டும்தான் உன் வேலையை தவிர நீ சேர்க்க இயலாதுன்ற விஷயத்தை 10:99 வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி சில நேரங்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்ட்ட வந்து குழப்புவாங்க. எப்படியாவது இந்த செய்திகளை மாற்றி சொல்ல வைக்கணும். அந்த அபசவத்தா வல்லாவெல்லாம் வரும்ல, செல்வந்தர்கள் பணக்காரங்க வந்து எங்களுக்கு ஒரு சபை அவங்களுக்கு ஒரு சபை வைங்க, 2 பேரும் ஒன்றா உட்கார வைக்காதீங்கன்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ்வே லேசாக அதன் பக்கம் சாஞ்சிருவாங்க. சரி அவன் இப்படி சொன்ன அவங்கெல்லாம் வந்தால் நல்லது தானே, பணக்காரன்லாம் வந்தான்னா மார்க்கத்துக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குமே அப்படின்னு நினச்சிருவாங்க. அப்படி நினைக்கிறத பற்றி எல்லாம் சொல்லி காட்டினா, இன்காதுடைய எஃப்தின் உனக்கு அணில்லது அவுகைனா இழைக்க, உனக்கு நாம் வகி அறித்ததிலிருந்து உன்னை திசை மாற்ற சிலர் விரும்புகிறார்கள். எஃப்தரி அலைனா கைரகு, வேற ஒன்றை என் பேரில் இட்டுக்கு நான் சொல்லாத ஒன்றை நீனா சொல்வதற்காக என்ன செய்கிறாங்க, விரும்புகிறார்கள். வைதன் லத்தகதுக்க ஹலீலா, அப்படி நீ செஞ்சிருந்தா உன்னை நண்பர் ஆக்கியிருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, உலவுலா அன் சப்பத்துனாக்க, உன்னை நம்ம உறுதிப்படுத்தி இருக்காவிட்டால், அசையாத அந்த உறுதியை நான் கொடுத்துருக்காவிட்டால், இல்லை கித்த தற்கொலை இலைகம் செய்யும் கலீலா, நீங்கள் வந்து அவங்க பக்கம் சாஞ்சிருப்பீங்க,
அவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு சபை அவருக்கு சபைன்னொன்னே ஒரு பெரிய கூட்டம் வருதுன்னு நீ சாஞ்சிருப்பிய. ஆனால் நான் உறுதிப்படுத்தி வச்சேன். நான் மாத்திரம் உன்னுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்தி வைக்கலன்னு சொன்னால் நீங்கள் அந்த அவர்கள் பக்கம் சாய்ந்திருப்பீர்கள். அவன் என்ன மாதிரி பேரம் பேசுகிறானோ, பேரம்டா உலக லாபத்துக்கு இல்லை, கொஞ்சம் அதிகமான மக்களை வென்றெடுப்பதற்குங்கிற ஒரு நோக்கத்தில் தான், நல்ல நோக்கத்தில் அவங்க சொல்வதை ஆதரிக்கிற மாதிரி போயிட்டாங்க. அதனால தான் குருடரெல்லாம் விரட்டினாங்கல்ல. குருடர் வந்து வருவார், பணக்காரங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்தோடனே செய்வாங்க, அந்த குருடருக்கு ரசூலை மதிக்க மாட்டாங்க. அவர் சலாஞ்சுலோர் பதில் சொல்ல மாட்டாங்க, முகத்தை கடுகடுப்பாக வச்சுக்கிடுவாங்க. அதுக்கு தான் அந்த அபசபத்தை வல்லாண்டு இறங்குனுச்சு, அவர் கடுகெடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லாவை கண்டிக்கிறான். அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க வந்து கேட்ட கோரிக்கை தப்பாக இருந்தாலும் இஸ்லாத்துக்கு வர்றேங்கிறாங்க, இல்லை சில விட்டு கொடுத்துருவோமேங்கிற மாதிரி, அவன் சொல்கிற மாதிரி நடப்பமேண்டு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. வந்தவுடனே ஆனால் என்ன செய்ய நல்லா கண்டிச்சிட்டான், அப்படி செய்யாதே. அது மாதிரி ஒரு கண்டனம் தான் இது. உலவுல அந்த சப்பத்தினாக்க உன்னை வந்து நான் உறுதிப்படுத்தி வைத்திருக்காவிட்டால் இல்லை கித்த தற்கணைகளையும் செய்யன் கழியலா, அவங்க பக்கம் கொஞ்சம் சாய்ந்திருப்பாய். சரி, ஒரு நல்ல நோக்கத்தில் சொல்கிறாங்க, சரி அதை கொஞ்சம் கேட்டுக்குருவோமே என்று வந்திருப்பாய். அப்படி ஆகாமல் உள்ளத்தை நான் பலப்படுத்தினேங்கிறான். அப்போ ரசூல்லாவே வந்து அல்லாவாக இருந்தாங்கன்னா இப்படி சொல்ல தேவையில்லையே, அதையும் நீங்கள் நம்ம பார்க்குறோம். அப்படி மட்டும் செஞ்சு இருந்தாயானால் இதெல்லாம் அதற்கு நாக்க லேஃபுல் ஹயாத் லேஃபுல் மமாத், வாழ்வுலையும் மரணத்திலையும் உனக்கு டபுள் மடங்கு வேதனை தந்திருப்பேன். நீ வந்து அவங்க சொல்ல கேட்டுக்கிட்டு நான் சொன்ன மார்க்கத்தை வளைச்சி நீ சொல்லி இருந்தாயானால் உனக்கு இருமடங்கு தண்டனையை தந்திருப்பேன்ட்டு எல்லாம் என்ன செய்கிறான், 17வது சூறாவில் 74 75 வசனங்களில் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து இப்போ ரசூல்லா அல்லாவுடைய தூதரை ஏற்றுக்கிட்டவொன்னு அவங்களுடைய நல்லதுக்கிட்ட எல்லாத்துக்கும் ரசூல்லா பொறுப்பாளி ஆவாங்கன்னு ஆக மாட்டாங்க. அதை பற்றி எல்லாம் சொல்லி காட்டுறான். ஒமன் தவல்லா, யாராவது உங்களுடைய பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணிப்பானையானால் இப்போ அரசல்னாக்கு அழகும் ஹஃபீலா, அவர்களின் பாதுகாவலராக உன்னை ஆக்கலை, வரட்டி போயிட்டு போகிறேன், உனக்கு என்னென்ன நீ போய் சொல்லு, ஏற்றுக்கலன்னா பேசாம விட்டுட்டு போ, நீ அவங்களுக்கு பாதுகாவலர் கிடையாது. அப்போ மனிதர்களை பாதுகாத்து கண்ட்ரோல் பண்ணி கவனம் அப்படி கட்டுக்குள்ளே வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு தரப்படலை அப்படி 480 வசனத்தில் சொல்கிறான். இதெல்லாம் குரான்லேருந்து சொல்லக்கூடிய இந்த போதனைகளை வைத்து நம்ம அந்த வசனத்தை சிந்திக்கணும். அல்லாஹ்வுடைய கை அவர்கள் மீது இருந்தது என்றால் அது வந்து அல்லாஹ்வுடைய கை என்று நேரடி அர்த்தத்தில் அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய கையாக ரசூலுல்லாஹ்வுடைய கை இருக்கவே இல்லை, அவர் மனிதராகத்தான் இருந்தார் அப்படிங்கிறதான் வேறு அர்த்தம் தான் கொடுக்கணும். இன்னும் சொல்ல போனால் நமக்கு நடைமுறை தெரிஞ்ச சில விஷயத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும் பொழுது மறைஞ்சு தானே பிரச்சாரம் பண்ணாங்க. எதுக்கு மறைஞ்சு பண்ணணும்? அல்லாஹ் இருந்தால் மறைஞ்சிக்கிட்டு பயந்துக்கிட்டு இருக்கணுமா? அவங்க தானே அல்லாஹ் இருக்கிறாங்க. அல்லாஹ் இருந்தால் மறைஞ்சிக்கிட்டு அறுக்கமுடைய வீட்டில் போய் ரகசியமாக தானே பிரச்சாரம் பண்ணாங்க ஆரம்ப காலத்தில். எதுக்கு ரகசியமாக பண்ணாங்க? எதிரி தாக்குவாங்கிறதுனால. தாக்குறதுக்கு பயப்படுறோம் அல்லாவா? தாக்குறதுக்கு பயந்தாங்கன்னு சொன்னால் அது யாருடைய வேலை? மனிதனுடைய வேலை தானே. அல்லாவாக இருந்தானே எதுவும் பயப்படுறாங்க, வாடா பாப்போன்னு நின்றுருப்பாங்க, பயந்தான் இருந்தாங்க. அதே மாதிரி வந்து தொழும்போது ஒட்டக்கூடல கொண்டாந்து வைக்கிறாங்க, அல்லாஹ் வந்து வச்சுருக்க முடியுமா? ஒட்டக்கூட உட்கார முடியுமா? அது மேலே அதுலேயே கையெல்லாம் நம்ம விளங்காமல் போயிருக்கோம். அவங்களுக்கு அல்லாவாக இருந்தால் ஏதாவது செஞ்சு விட்டுருப்பாங்களா? அல்ல, அது ரசூலுல்லாஹ் மனிதராக இருந்தாங்க. நீங்கள் துன்பத்தை அனுபவிக்கிற மாதிரி அவங்களும் துன்பத்தை அனுபவிச்சாங்க. அதே மாதிரி அவங்கள கொல்வதற்காக ரசூலுல்லாஹ் கொல்ல முயற்சி பண்ணும்போது ரசூலுல்லாஹ் தப்பிச்சு பயந்து தானே ஓட்டினாங்க. அங்கே மறைஞ்சு இங்கே மறைஞ்சு 3 நாள் குகையில் தங்கி இருந்து வேறு மாற்று பாதையில் போய் தானே மதீனாவுக்கு சேர்ந்தாங்க. அவள் அல்லாஹ் இருந்தால் அப்படி மந்திரத்திலே போய் இறங்கியிருக்கலாமே, இல்லையே. அவங்க பயந்து தானே ஓடினாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய தன்மை வரவே கிடையாது, கொடுக்கவே கிடையாது. இறை தூதர் உண்மையை வாங்கி நமக்கு சொன்னார்கள். நபின்னு காட்டுவதற்கு சில அற்புதங்கள் செய்வாங்க, அது வேறு. நபின்னு காட்டுவதற்காக ஒரு சில அற்புதங்களை செஞ்சால் தான் இறை தூதர்னு ஏற்றுக்கொள்வான் என்றால் அந்த நேரத்தில் அல்லாஹ்ட்ட பர்மிஷன் வாங்கி செய்வாங்களே தவிர மற்ற எல்லா நேரங்களையும் அவர்கள் மனிதன் படக்கூடிய அவ்வளவும் பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் பல தடவை நோய்வாய்ப்பட்டாங்களா இல்லையா? ஒரு தடவை குதிரையிலேருந்து கீழே விழுந்து கால் முறிஞ்சு போச்சு. 1 மாதத்துக்கு ரெஸ்ட் எடுத்தாங்க. ஒரு மாடி மாதிரி வீட்டுக்குள்ளே ஏற்பாடு பண்ணி வெளியே வராமல் இருந்தாங்க. ஏன் அப்படிப்பட்டாங்க? அல்லாஹ் இருந்தால் கால் உடையுமா? கீழே குதிரையிலேருந்து விழுந்து கால் உடையுமான்னு? அவள் அல்லாஹ் இருக்கல, மனிதராக தான் இருந்திருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இறுதி காலத்தில் நோய்வாய்ப்படுறாங்க, அந்த காய்ச்சல் வருது, கடுமையான வேதனைப்படுறாங்க. அதை பார்த்துட்டு சஹாபாக்கள்லாம் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை ரொம்ப கஷ்டப்படுறீங்களோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, கஷ்டப்படுறேன்னா நீங்கள் படுற வேதனையில் டபுள் மடங்கு பட்டுட்ருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள்லாம் சாதாரணமாக ஒரு காய்ச்சலுக்கு எவ்வளோ வேதனைப்படுவீங்களோ அந்த வேதனையோட 2 மடங்கு நான் என்ன செய்கிறேன், வேதனைக்கு உள்ளாக இருக்கிறேன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. எதுக்கு 2 மடங்கு வேதனை எதுக்கு வரணும்? அவங்கள அல்லாஹ் இருந்தாங்கன்னா வேதனை இல்லாமல் ஆக்கிடலாமே. அப்படி நடக்கவில்லைன்னு பார்க்குறோம். அவங்களுக்கு சின்ன வயசுலேயே அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளையை கொடுத்துட்டு சின்ன வயசில் எல்லாம் கைப்பற்றிக்கிட்டான். ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளையை கொடுத்தான், இப்ராஹிமை கொடுத்தான். அவர் பால்குடி பருவமாக இருக்கும்போதே அவர் மூத்தா போயிட்டார். அப்போ ரசூலுல்லாஹ் அதுக்காக கண்ணீர்லாம் வடிக்கிறாங்க. இறைவா உன்னுடைய கட்டளை நான் ஏற்றுக்கிறேன், எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிலாம் சொல்ல முடிஞ்சே தவிர அவங்க பெற்ற பிள்ளையே வந்து மூத்தாகாமல் காப்பாற்ற முடிஞ்சா இல்லை. இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பெரியார் செத்து போனால எந்திரிச்சிட்டாருங்கிறாங்க. கும்பி இல்லாண்டாரு அவளியாவை தாக்கினா இப்படிலாம் கதை எழுதி வச்சுக்கிறாங்கல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க பிள்ளை மூத்தா போனதை கூட திருப்பி உயிராக்க முடியலையே, கண்ணீர் தானே விட முடிஞ்சு. அப்போ அல்லாஹ் எங்கே இருந்தாங்க? அல்லாஹ்வுடைய தன்மை எப்படி அவங்கள்ட்ட இருந்துச்சு? இருக்கவே இல்லை. அதோட முக்கியமாக ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி மீது அவதூறு சொன்னாங்க.
அது அவதூறு என்று அல்லாஹ் சொல்கிற வரைக்கும் அவங்களுக்கு தெரியலை. அவங்க மனிதராக இருந்த காரணத்தை அதை நம்புனாங்க, மன உளைச்சலுக்கு ஆளானாங்க. ஒருத்தட்டையாக போய் கேட்டாங்க, ஏன்னா ஆயிஷா பரீராட்ட போய் கேட்குறாங்க, அலிகிட்ட கேட்குறாங்க, உசாமாட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி சொல்கிறாங்களே அதை பற்றி என்ன நினைக்கிறிய, ஆயிஷா பற்றி என்ன நினைக்கிற அப்படின்லாம் கேட்குறாங்க. கடைசியில் ஆயிஷாவிட்டே சந்தேகப்பட்டு நீ உங்கள் அம்மா வீட்டில் போய் இருந்துக்க, பிரச்சனை வந்து மனசுக்கு சங்கடமாக இருக்குன்ட்டு அப்படிலாம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இவ்வளவும் ஆனதுக்கு என்ன காரணம்? அவங்க இறைவனாக இருந்தாங்கன்னா பொய் சொல்கிறாங்கன்னு அந்த நிமிஷமே முடிவாயிருமே. அல்ல அடுத்து வகி வந்து இது அவதூறு சொல்கிறாங்க, இது பொய், அவங்க 80 கசையடி கொடுங்கன்னு தண்டனை வந்த பிறகு தான் அந்த ரசூலுல்லாவுக்கு அந்த சந்தேகம் நீங்கினது. அது வரைக்கும் அவங்களும் இந்த வதந்தியை நம்பி அவதூறு நம்பி மனசார நம்பினாங்கன்னு வருகிறது. ஏன் நம்பினாங்க? அல்லாஹ் இருந்தால் அப்படி நம்புவாங்களா? அவங்களுக்கு உண்மை தெரியுமா? அல்லாஹ் இருந்தா மனிதராக இருந்தாலும் தெரியலை. மனிதராக இருந்ததுனால இந்த வதந்திகளை வந்து மெய்யானது என்று செஞ்சாங்க. அவங்க நினச்ச ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து தொழுகிறாங்க, தொழுதுட்டு இருக்கும்போது 4 ரக்காத்து 2 ரக்காத்து தொழுதுறாங்க. இறையச்சத்தோடு தொழுகிறதுல நம்மளாம் மிஞ்சிருப்பாங்கன்னா இல்லையா? ஏன் 2 ரக்காத்து தொழுதாங்க? 4 ரக்காத்து தொழுகையில் 2 ரக்காத்து சலாம் கொடுத்துட்டாங்க. மக்கள்லாம் சுட்டி காட்டுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை என்ன இன்றைக்கி 2 ரக்காத்து தொழுகையில் என்ன விஷயம்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, நானும் உங்களை மாதிரி மனுஷன் தானப்பா, நீங்கள் மறக்கிறோம் நானும் மறப்பேன், தப்பாக இருந்தால் சுட்டி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 2 ரக்காத்து தொழுது சைதாசவு செஞ்சாங்கன்னு சட்டத்துக்கு வர விஷயம் என்னன்னு கேட்டால் ஏன் மறந்தாங்க? அல்லாஹ்வுடைய தன்மை மாக்கான ரப்புக்கு நசியா, அவனு இறைவன் மறப்பவன் இல்லைன்னு இருக்குது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் வந்து மறக்க மாட்டான், மனிதர் மறக்கக்கூடியவர். மனிதரை தானே இருந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கையா எங்கே இருந்தாங்க? மறந்ததுனால தான் செய்கிறாங்க. அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் வழக்கு கேஸ் கொண்டு வருவீங்க, நான் விசாரிப்பேன், விசாரிச்சுட்டு நல்லா வாதம் பண்ணுறதுன்னு அடிப்படையில் அவன் தான் கரெக்டுன்னு தீர்ப்பளிச்சிருவேன். உண்மையில் அவன் கெட்டவனாக இருப்பான். 2 பேர் வழக்கு கொண்டு வராங்க, இது என்னுடைய இது உன்னுடைய இது, 2 பேர் வர்றாங்க. எவனுக்குரியதை அவன் பேச தெரியாமல் இருப்பான், எவனுக்குரியதா இல்லையே அவன் நல்லா பேசுவான். நான் என்ன செய்வேன், நல்லா பேசுகிறத வச்சு இவன் பேசுகிறத பார்த்தா இவனுக்கு தான் இருக்கும்னு நான் தீர்ப்பளிச்சிருவேன். அப்படி என்னை ஏமாற்றி தீர்ப்பளிச்சிங்க, நானும் ஏமாந்து தீர்ப்பளிப்பேங்கிறாங்க. ஏமாந்து போய் வாதத்தை அதான மனுஷனுக்கு முடியும். அந்த எது உண்மைன்னு கண்டறிய முடியலைன்னா வாதத்தை வச்சு தான் நான் முடிவு செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறோம். நான் வந்து தப்பானவனை நல்லவன்ட்டு தீர்ப்பளிச்சிருவேன். அப்படி என்கிட்ட தீர்ப்பு வாங்கினீங்கன்னு கேட்டால் நீங்கள் நரக நெருப்பத்தான் நீங்கள் சாப்பிடுவீங்க, மறுமையில் மாட்டிக்கிறவங்கன்னு எச்சரித்தாங்க. நான் கண்டுபிடிச்சிருவேன்னு சரிக்கலை. எவனாவது பொய் சொல்லி என்னை ஏமாற்ற பார்த்தீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லலை, அது நான் ஏமாந்துருவேங்கிறாங்க. அப்போ ஏமாறுறது அல்லவா? ஏமாந்து தப்பான தீர்ப்பளிக்கிற அல்லாஹ்வுடைய தன்மையா? இப்படி இது 1000 சொல்லலாம். இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் 1000கணக்கில் எடுத்து சொல்கிற அளவுக்கு மலிஞ்சு கிடக்கிறது. இப்பொழுது இவ்வளோ வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த ஒரு வார்த்தையை மட்டும் பிடிச்சிக்கிட்டு அல்லாஹ்வுடைய கை, அவர்களுடைய கை மீது அல்லாஹ்வுடைய கை இருந்துச்சுக்கு அந்த அப்படி கொடுக்குற இல்லைன்னு விளங்கிருச்சு. அப்போ என்னன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய கை என்ற இடத்துல இந்த இடத்துல நேரடி அர்த்தம் கொடுக்காட்டி அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறதுன்னு வச்சுக்க, அவ்வளோதானே. இந்த இடத்துல நேரடி அர்த்தம் கொடுக்க முடியாது, அல்லாஹ்வுடைய கை இல்லை. ஏன்னா அந்த நிஜமாக நடந்தபடியும் ரசூலுல்லாஹ்வுடைய கை தான் இருந்தது. இந்த ஆதாரத்தின்படி பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய அப்படி உள்ள நுழைஞ்சு கையாக மாறி அப்படி வச்சுட்டான்னு அர்த்தம் செய்வதாக இருந்தாலும் அப்படி மாறலையே, அப்படி இல்லையே. ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு அப்படி கிடையாது, மனுஷராக தானே கடைசியில் இருந்தாங்க. அதனால அல்லாஹ்வுடைய கையா ஒரு காலத்தில் அவங்க ஆகவே மாட்டார்கள். அதை விளங்கிட்டு என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய அருள் அவங்களுக்கு இருக்கிறது. நீ வந்து கையை உடன்படிக்கை செய்கிற, அவர்கள் கை மீது என் கையை வச்சிருக்கேன்டா, என்னுடைய அருளை சொல்கிறேன், என்னுடைய அன்பை காட்டுகிறேன், என்னுடைய நெருக்கத்தை காட்டுகிறேன் என்பதற்கு இந்த கைங்கிறத என்ன செய்வோம், நம்ம சொல்லுவோமா இல்லை? கையை வந்து அப்படி சொல்லத்தானே செய்வோம். இவர் தான் நம்ம கை வலது கைன்னு சொல்கிறது தான் நெருக்கத்துக்கு தானே சொல்லுவீங்க. இவர் தான் நம்ம கையாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவதாக இருந்தால் என்னது, அந்த கையை பலப்படுத்துற இதெல்லாம் சொன்னோம்ல, அந்த மாதிரி விஷயம் தானே. அதனால் அந்த கைங்கிறதுக்கு வந்து நேரடி அர்த்தம் கொடுத்ததுனால வழிகட்டு போயிருக்காங்க ஒரு கூட்டமே போய் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய தன்மையை கொடுத்து அது மாதிரி என்ன செய்கிறாங்க, இவங்க பெரிய மகான்கள் அவங்களுக்கு அந்த தன்மை வந்துட்டதாக சொல்லி இதுக்கு தான் அதிக ஆதாரத்தை காட்டுவாங்க. அதுக்கெல்லாம் ஆதாரம் காட்ட மாட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்த காரணத்தினால் அந்த ரசூலுல்லாஹ்விலிருந்து வழி வழியாக விஞ்ஞானத்தை பெற்றவர்களுக்கும் அதே மாதிரி தன்மை இருக்கும் அப்படியெல்லாம் பில்டப் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. அதெல்லாம் எல்லா வழிகட்டும் காரணம் என்னென்னு கேட்டால், இந்த நேரடி அர்த்தத்தை தான் எல்லாத்துலையும் செய்யணுன்றது மடமை தான். நேரடி அர்த்தத்தில் வரக்கூடிய வசனங்களே எது பொருத்தமாக இருக்கிறதோ, எது சரியாக இருக்குதோ அங்கே நேரடி அர்த்தம் செய்யுங்க. நேரடி அர்த்தத்துக்கு இடமே தரலைன்னு சொன்னால் நீ மாற்றுப்பொருள் தான் கொடுக்கணும். மாற்றுப்பொருள் கொடுக்கணும்னா வழிகட்டு போயிடுவீங்க. அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துக்கு இதெல்லாம் சொல்லி காட்டுறோம். இது ஒரு விஷயமாச்சு. அடுத்தது வந்து இன்னொரு விஷயத்தை, இது ஒரு இந்த வசனத்துடைய அர்த்தம் விளங்கி போச்சு. இந்த இடத்துல என்ன செய்யணும், இந்த பையத்து செய்கிறாங்கல்ல, இந்த பையத்தை வச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட பையத்து பண்ணாங்கல்ல, ரசூலுல்லாஹ்ட்ட பையத்து பண்ணுறது சொல்லும்போது அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், உன்னிடத்தில் பையத் செஞ்சவர்கள் என்னிடத்தில் பையத் செஞ்சவர்கள்னு சொல்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட ஒருத்தர் பையத் எடுத்தாரையானால் அது என்னிடத்தில் பையத் எடுத்த மாதிரின்னு சொல்கிறான்ல, அந்த கருத்தை வைத்து இந்த இலக்கிய சம்மந்தப்பட்டது இல்லை. அது சொன்னதுனால அந்த வசனத்திலிருந்து வழிகெடுக்கக்கூடிய என்னென்ன வேலையை செய்கிறாங்களோ அதையும் நம்ம சொல்ல வேண்டி இருக்கிறது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், நம்ம ஒரு ஷேகிடத்தில் நீங்கள் பையத் செஞ்சீங்கன்னா அல்லாஹ்ட்ட பையத் ஷேகுன்னு அங்கே வருது, ரசூலுல்லாஹ் கொண்டு வருது. ஒரு ஷேகிடத்தில் நீங்கள் பையத் செஞ்சீங்கன்னா, ஷேகுன்னு இருப்பாராம், பெரியவர் இருப்பாராம், பெரிய தாடி இதெல்லாம் பாச்சு போலாம் வச்சிருப்பார், அவர்கிட்ட போய் பையத் பண்ணுறோம்னா என்ன அர்த்தம்,
அல்லாட்ட கொடுக்குற மாதிரி பையத்து, ஷேகுமார்கிட்ட கொடுத்த பையத்து, ஷேகுன்னு எங்கடா இருக்குது? அல்லாவுடைய ரசூல்கிட்ட செய்கிற பையத்து தான் அல்லாட்ட செய்கிற பையத்துங்கிறான். இது பொதுவாக உலகத்தில் அப்படி சொல்லப்படும். நான் ஒரு தூதர் அனுப்பி விட்றேன் ஒரு ஆள்கிட்ட, போய் உடன்படிக்கை வாங்கிட்டு வாங்கண்டு. அது என்கிட்ட வாங்கின உடன்படிக்கை தானே. நானும் இந்த இடத்துக்கு வராட்டா கூட நான் அவர் அனுப்பி விட்றேன், அவர் உங்கள்கிட்ட பேசி உடன்படிக்கை வாங்கிட்டு வர்றாரு. அது யாருக்கு வாங்கினது? எனக்காக தானே வாங்கினாரு. நான் அனுப்புனதுனால நீங்கள் உடன்படிக்கை கொடுத்தீங்க. அப்போ ஒரு மனிதனுடைய தூதராக இருப்பவர்கிட்ட நீங்கள் உடன்படிக்கை செஞ்சீங்கன்னு சொன்னால் அந்த தூதருடைய பிரதிநிதியாகத்தான் அதை வாங்குறாரு. அதனால அல்லாட்ட வாங்குறாருன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் அந்த பையத்து வாங்கினாங்கன்னா, நீ என்ன தூதரா? உன்னை ரெப்ரசன்டேட்டிவாக அனுப்பி வச்சானா? நீ எப்படி எல்லாத்தையும் இந்த பையத்து நீ வாங்குவேன்? பையத்துங்கிறது இப்போ ஃப்ராடு, பித்தலாட்டம். பையத்துங்கிற ரசூலுக்கு மட்டும் உள்ளது தான். அல்ல என்ன உம்மிடத்தில் பையத் செஞ்சவர்கள் தான் அல்லாட்ட பையத் செய்கிறாங்கங்கிறான். அப்போ நீங்களாம் அல்லாவுடைய அந்தத்தில் வந்துடுவீங்களா? அப்போ அல்லாஹ் இது ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பு தகுதி. இது ரசூலுல்லாஹ்ட்ட ஒருத்தர் போய் ஒரு உடன்படிக்கை செய்கிறாருன்னு கேட்டால் அல்லாட்ட உடன்படிக்கை செஞ்ச மாதிரி பயப்படணும். ரசூலுல்லாஹ்ட்ட உடன்படிக்கை செஞ்சு திருட மாட்டான், போய் சொல்ல மாட்டான்னு சில உடன்படிக்கை செஞ்சாங்க சஹாபாக்கள்லாம். அது என்ன மாதிரி அவங்க செய்யணும்? நம்ம அல்லாஹ்ட்ட கொடுக்குறோம் அந்த உடன்படிக்கை. ரசூல்கிட்ட கொடுத்தாலும் இந்த மனிதருக்காக நம்ம கொடுக்கல, அல்லாவுக்காக தான் கொடுக்குறோம். அல்லாஹ் இவரை தூதர் ஆக்கினதுனால தான் கொடுக்குறோம். அல்லாஹ்ட்ட கொடுக்க முடியாது என்ற காரணத்தினால இவர்கிட்ட கொடுக்குறோம். அல்லாஹ்வுடைய கையில் போய் நம்ம கையை வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி விளங்கி இருந்தாங்கன்னு சொன்னால் வழிகட்டு போவாங்களா? அப்போ அந்த ஒரு விஷயத்தையும் பார்த்துக்கிறணும். அதனால் இந்த பையத்துங்கிற பேரில் ஒரு இயக்கங்களில் பையத்து வாங்குறாங்க. ஒரு சங்கத்தில் சேர்த்துன்னு வைங்களேன், பையத்து வாங்கிடுவாங்க. இவர் தான் தலைவர், நான் ஏற்றுக்கிறேன்ருவாங்களா? அதுக்கு பிறகு அவன் ஹராமா செய்ய சொன்னாலும் செஞ்சுருவாங்க. ஏன்? ஷேக்கு சொல்லிட்டார்ல, அது அல்லாட்ட கொடுத்த உடன்படிக்கையில். அப்படிங்கிற மாதிரி இந்த ஷேகுமார்கள்னு சொல்லக்கூடியவங்க இப்படி தான் மக்கள் வழிகெடுக்கிறாங்க. இந்த முரீதுன்னு கூட்டம் இருப்பார். அந்த முரீது பூரா என்ன செய்வாங்கன்னு கேட்டால், முதல்ல மூளையை கழட்டி தனியாக வச்சிடணும். முரீதுன்னு சொன்னான், மூளையை கழட்டி வச்சுவிட்டு இவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் அப்படி கேட்பேன் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் வந்துட்டாங்க. இதை வச்சு நிறைய வழிகெடுக்கிறாங்க. ஷேகுன்னு காலில் விழுவுறது, அவங்க கல்யாணம் பண்ண அவனுக்கு எடுத்து தான் பண்ணுவாங்க. ஒரு கர்மாதி அவனுக்கு எடுத்து தான் பண்ணுவாங்க. ஒரு வியாபாரம் பண்ணலாமான்னு கேட்டால், இந்த வியாபாரம் நீ பண்ணாதீங்கன்னா விட்டுருவாங்க. எதான் அவர்கிட்ட கேட்கணும், எத்தனை மணிக்கு கடை திறக்கணும்னு அவர்கிட்ட போய் கேட்கணும். 9:15 தான் திறக்கணும்னா 9:15 தான் திறக்கணும். இப்படி எல்லாத்தையும் அவர்கிட்ட கேட்டு செய்யணுன்ற அளவுக்கு குடும்பத்துக்குள்ளே அம்புட்டே நுழைஞ்சு என்ன செய்கிறாங்க, அவருக்கு அதிகாரம் கொடுத்துட்டு அப்படி ஒரு அடிமை மாதிரி நிற்பாங்க. அப்படி எழுதி வர வச்சுக்கிறாங்க. நீ ஷேகிடத்தில் எப்படி இருக்கணும்னு கேட்டால், ஒரு ஜனாசாவை குளிப்பாற்றவன் கையில் எப்படி இருக்குமோ அப்படி இருக்க வேண்டும். நீங்கள் ஜனாசாவை இருக்கிறீங்க, ஒரு குளிப்பாட்டுறான், அவன்கிட்ட போய் முதுவை தேய்ச்சி விடுன்னு சொல்லுவீங்களா? அங்கிட்டு திருப்புன்னு சொல்லுவீங்களா? பேசாமல் இருக்க வேண்டியதான். அவர் உருட்டி பற்றி தான் செய்வார். அவர் ஜனாசா எப்படி குளிப்பாட்டுறவன் கையில் இருக்குமோ அந்த மாதிரி நீ ஆயிரு. ஷேக்கிட்ட போயிட்டோம்னா கருத்தே இருக்கக்கூடாது. குனினா குனியனு, நிமிர்னா நிமிர்னு, சாவுண்டா சாவணும். அந்த மாதிரி கொலை செய்யினா கொலை உடஞ்சின்னு வந்துடுவாங்க. ஷேகு சொல்லிட்டாருன்னா கொலை செய்வாங்க. இப்படியான இயக்கங்கள், தரிகாக்கள், இந்த தரிகா அப்புறம் அதான் தரிகாங்கிற சாதிலியா தரிகா, காதிரியா தரிகான்னு வச்சுருப்பானுவோ, நக்ஷபந்தியா தரிகா, சுகரவர்தியா தரிகான்னு. இந்த தரிகாவுடைய கொள்கைலாம் என்னென்னு கேட்டால், அந்த தரிகாவில் ஒரு பெரிய மூத்தவர் ஷேக் இருப்பார். அவர் செத்தா இன்னொரு ஷேக் ஆக்கிட்டு போவார், அவர் செத்தா இன்னொரு ஆக்கிட்டு போவார். அவர்கிட்ட பையத்து வாங்கிடுவாங்க. வாங்கிட்டான்னு சொன்னால் அப்படி டைரக்ட் கனெக்ஷன். எதனால் கனெக்ஷன் கேட்டால், அந்த ஷேக் ரசூலுல்லாஹ்ட்ட பையத் செஞ்சு அல்லாட்ட செஞ்சதுங்கிறான்ல, அந்த மாதிரி அவர்கிட்ட நம்ம பையத் செஞ்சோம்னா அல்லாட்ட கொடுக்குற உறுதிமொழி, அவர் மீறி எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சொல்லிடுவாங்க. ரெண்டாவது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நம்ம பையத் செஞ்ச பிறகு அவர் நம்மளை கண்காணிப்பில் கொண்டு வந்துடுவாராம். ஷேக்கிட்ட பையத்து வாங்கிட்டோம்னு சொன்னால் நம்ம தப்பு செய்யாமல் இருக்கிறதுக்குரிய எல்லா கண்காணிப்பும் அவர்கிட்ட இருக்குமா. அந்த மாதிரி கண்காணிச்சிக்கிட்டு இருப்பார். முரீது வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் தொழுவுறீங்க, ஒரு இஹ்லாஸை உங்களுக்கு தொழுவ முடியாது. ஷேக்கிடத்தை முரீது வாங்கினீங்கன்னு சொன்னால் நல்ல இஹ்லாஸோட நீங்கள் தொழுவீங்க, அவர் அந்த இஹ்லாஸை உங்கள் உள்ளத்தில் திணிச்சிருவார். இப்படியெல்லாம் சொல்லி நம்மளை பக்குவப்படுத்துவார். சில ஷேக்கில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சீட்டு எழுதி கொடுப்பாங்க. சீட்டு நெசமாவே சீட்டு மாதிரி எழுதி கொடுத்து, சொர்க்கவாசின்னு எழுதி கொடுத்து அடக்கம் செய்யும்போது உள்ளே போட்டு அடைக்கிறங்கன்றுவாங்க. அப்போ சர்டிஃபிகேட் இங்கேருந்து சர்டிஃபிகேட் கொடுத்துறது. அப்போ இதை நம்பிட்டு வாங்குறானோ, இதை நம்பிக்கிட்டு அந்த ஷேகிடத்தில் சீட்டு வாங்குறதுக்கு குறிப்பிட்ட தொகை, அந்த தொகையை கொடுத்துட்டு ஷேகிட்ட சொர்க்கவாசி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிடுவாங்க. செத்தவனை என் கபரில் போட்டு இதை பதிச்சிருங்கம்பாங்க. இப்படி நமக்கு பைத்தியக்காரத்தனமாக நீங்கள் சிரிக்கிறீங்க, நிஜமாக நடக்குது. இந்த மாதிரி நீங்கள் பைத்தியக்காரத்தனமாக உங்களுக்கு விளங்குற இந்த விஷயத்தை நிஜமாகவே செய்யக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம். அப்போ இதுகள்லாம் என்ன காரணம் கேட்டால், இந்த வசனம் தான் காரணம். இந்த வசனத்தை ஏறுக்குமாற புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, அதான் காரணம். ரசூலுல்லாஹ்ட்ட பையத்துன்னு அல்லாஹ்வுடைய தூதன்டா அவர். சரி, அந்த மாதிரி பையத் செஞ்சீங்கன்னு சொன்னால் அவர் என்ன சொன்னாலும் கேட்கணும்னு ஏதாவது இருக்குதா? அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு அபூபக்கர் ஆட்சி தலைவர்னு பையத் செஞ்சாங்க. பையத்தை செஞ்சதுக்குன்னா நீங்கள் தான் ஜனாதிபதி. அந்த பையத்து நடந்திருக்கே தவிர ஒவ்வொருத்தரும் போய் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்போம், மார்க்கத்துடைய எல்லா கட்டளையும் உங்கள் சொல் கேட்டு தான் நடப்போம்னு ஏதாவது பையத் செஞ்சாங்களா? அது ரசூலுல்லாஹ்வோட முடிஞ்சிருச்சே தவிர யார்ட்டையுமே செய்யலை. ஏன்னா அந்த வசனமும் என்ன செய்யுதுன்னு கேட்டால், உன்னிடத்தில் பையத் செஞ்சவர்கள் அல்லாட்ட பையத் செஞ்சவர்கள், அப்போ அல்லாஹ்வுடைய கை அவங்க கை மேலே இருக்குங்கிற அளவுக்கு நெருக்கமானவர்கள்ன்றதை ரசூலுல்லாஹ்வுக்குள்ள பிரத்யேகமான ஒரு தகுதி அது. அதை கொண்டு வந்துட்டு இந்த பையத்துங்கிற பேரில் ஏமாத்துறாங்க. இன்னும் சொல்ல போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சில விஷயங்களை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. எப்படின்னு கேட்டால்,
சஹாபாக்கள் வந்து பையத் செய்ய வருவாங்க. பையத் செய்ய வரும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் கேட்டு நடக்கிறோம், நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் கட்டுப்படுறோம்னு சொல்லி ரசூலாட்ட பையத் செய்வாங்க. யார் சஹாபாக்கள் வந்து ஒரு எந்த சஹாபின்னு கேட்டால் ஜரீர் இப்னு அப்துல்லாங்கிற சஹாபி சொல்கிறார். இது வந்து புகாரியில் 7204வது ஹதீஸில் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், பாயத்துன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல சமீவத்தா, நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பதாகவும் உங்களோட கட்டுப்பட்டு நடப்பதாகவும் நபியிடத்தில் நான் பையத் செஞ்சேன். ரசூலாட்ட போய் நீங்கள் சொன்னது அப்படி கேட்டு நடப்பேன், உங்களுக்கு கட்டுப்படுவேன் அப்படின்னு பையத் செய்கிறார். அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, அப்படி சொல்லாத, ஃபலக்கனனி, எனக்கு திருத்தி கொடுத்தார்கள். எப்படி திருத்தினார்னா, ஃபீமஸ்தா தத்து, முடிஞ்ச அளவுக்குன்னு சேர்த்து சொல்லு, எல்லாத்தையும் கட்டுப்பட முடியாது, நீ மீறிடுவேன், நீ பாட்டு சொன்ன சொல்ல அப்படி கேட்டு நடப்பேன், நாளைக்கு போய் மீறி நடந்துருவேன். எதுக்கு அந்த வார்த்தை நீ சொல்கிற? நீ எப்படி சொல்லணும், என்னிடத்தில் பையத் செஞ்சால் கூட இயன்ற வரைன்னு சேர்த்து சொல்லு. அப்போ ரசூல்லாவுடைய பையத்தில் 100% கிடையாது. ரசூல்லாட்ட போய் நீங்கள் சொல்ல கேட்டு நடப்போம்னு சொல்லும்போது எப்படி சொல்லணும், நீங்கள் சொல்ல கேட்டு நடப்போம், முடிஞ்ச வரைக்கும் உங்கள் சொல்லு கட்டுப்படுவோம், முடிஞ்ச வரைக்கும்னு சொல்லு. நீ முடியாத நிலை வரும், மீறுவாய். அப்போ எதுக்கு தேவையில்லாமல் என்ன செய்ய முடியாத ஒன்றுக்கு நீ என்ற உறுதிமொழி கொடுக்குற அப்படிங்கிறக்கா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், பாயத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமீவத்தா, கேட்டு நடப்பதாக ரசூல்லாவிடத்தில் நான் பையத்து செய்தேன். ஃபலக்கனனி, எனக்கு திருத்தம் செய்து கொடுத்தார்கள். ஃபீ மஸ்ததாத்து, என்னால் இயன்ற வரை சேர்த்து சொல்லுன்றாங்க. என்னால் இயன்ற வரைங்கிற அந்த வார்த்தையை சேர்த்து சொல்லு நபியே, என்னால் இயன்ற வரைக்கும் உங்கள் சொல்ல கேட்டு நடப்பேன். அதுவே இப்படி இருக்கும் பொழுது நீ கண்டவன்ட்டை பைய செஞ்சுட்டு என்ன சொன்னான்னு கேட்பாங்கிற. அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட பைய செஞ்சால் கூட இயன்றதை தான் செய்யணும்னு கொடுக்கணும். உன்ட்ட பைய செய்யறதுக்கு அதிகாரம் கிடையாது. அப்படி செஞ்சால் உன்னை என்ன மாதிரி ஆக்கி வச்சுட்ட, உன்ட்ட சொன்னால் மீறவே கூடாது. கல்யாணம் காட்சி கர்மாதி அம்பட்டு சஹாபாக்கள் சொந்த கல்யாணத்தை கூட ரசூல் அழைக்காமல் செஞ்சுருக்காங்களே, எல்லாத்தையும் கேட்டால் செஞ்சாங்க. இபாதத்துக்கு போய் ரசூல்லாட்ட கேட்டாங்களே தவிர, எத்தனை சஹாபாக்கள் கல்யாணம் பண்ணிட்டு வருவாங்க, ரசூல்லாட்ட சொல்லவே மாட்டாங்க, என்னப்பா கல்யாணம் பண்ணிட்டியான்னு கேட்பாங்க. இவங்க என்ன செய்கிறாங்க, கல்யாணம் அவர் தான் பண்ணணும், இந்த மாப்பிள்ளை சரி வேற கொடுக்கக்கூடாது, அவன் ஏதாவது பிச்சைக்கார பையில ஒன்றாது இவனை கட்டி கொடுனா கட்டி கொடுத்துடணும், ஷேக்கு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் கூத்துலாம் நடந்து கொண்டு இருக்குது. அப்போ இது வந்து மார்க்கத்தில் கிடையாது. அப்படியே அவனை தப்பி தவறி ஒரு பையத்தை செஞ்சுட்டான்னு வைங்க, விளங்காமல் செஞ்சுருப்பீங்க, பையத்தை முறிச்சிடாதீங்க, பயங்காட்டி வச்சுருப்பாங்க. பையத்தை மட்டும் முறிச்சிங்கன்னு வைங்க, அப்புறம் நிரந்தர நரகம் தான், இஸ்லாத்திட்ட வெளியேறுவீங்க மாதிரி என்ன செய்ய பயத்தை காட்டி வச்சுருக்கிறாங்க. ஆனால் ரசூல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சில காரியங்களை, இது வந்து புகாரியில் வரக்கூடிய 3133வது ஹதீஸ், பெரிய ஹதீஸ். அதில் இந்த கடைசி பாட்டு தான் நமக்கு தேவை. ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நான் வந்து சில நேரங்களில் வந்து ஒரு சத்தியம் பண்ணிடுவேன், அல்லா மேலே சத்தியம் பண்ணால் நிறைவேற்றணும்ல. ஆனால் நிறைவேற்றி யோசிச்சு பார்ப்பேன், நம்ம இப்படி செஞ்சுருக்கக்கூடாத, இதை விட அதை செய்யாமல் இருந்தால் நல்லா இருக்குமே எனக்கு தோணும் போது, அல்லாவிடத்தில் செய்து கொடுத்த சத்தியத்தை நான் முறித்து விட்டு எது நல்லது என்று தெரிகிறது அதை நான் செய்வேன். செய்துவிட்டு சத்தியத்தை முறித்ததுக்கு நான் ஒரு பரிகாரம், சத்தியத்துக்கு ஒரு கஃபாரா இருக்குல்ல பரிகாரம், அந்த பரிகாரத்தை நான் செஞ்சிருவேங்கிறாங்க. அப்போ என்ன விளக்குதுன்னு கேட்டால், ஒரு காரியத்தை அல்லாவுக்காக செய்கிறேன்னு சொன்னால் கூட சொல்லிட்டு பார்க்கணும், இல்லை நம்ம அதை செஞ்சிடக்கூடாது. அல்லாவுக்காக நான் வந்து நாகூர் ஆண்டவருக்கு ஒரு கிடாய் இருக்குன்னு சொல்லிவிட்டான் ஒருத்தன், இது வந்து கெட்டதாக இருக்குல்ல, இது செய்யக்கூடாது தானே. நீங்கள் இப்போ அது மாதிரி நீங்கள் ஒரு செய்கிட்ட கொடுக்குற பையத்தான் அப்படி உள்ளது தானே, அவன்கிட்டையும் செய்கிறீங்க நீ தேவையில்லாமல். மார்க்கத்தில் இல்லாத ஒரு பையன் செஞ்சுனா தூக்கி முறிச்சிட்டு போகணுமே தவிர, அந்த ஒரு பயத்தில் என்ன செய்கிறாங்க, ஒரு கூட்டத்தை அடிமை கூட்டம் வச்சுக்கிட்டே இருக்காங்க. சிந்தனையெல்லாம் மழுங்கி போய், இந்த சூஃபிசம்னு இதுக்கு பேர். இந்த சூஃபி கூட்டத்தில் உள்ள எல்லாருமே மூளை மழுங்கியவர்களாக இருப்பதற்கு காரணம் என்னென்னு கேட்டால், அந்த பையத்தை ரசூலுல்லாஹ்வுக்குள்ள பையத்தை இவங்க இங்கிட்டு கொண்டாந்து திருப்பி அதே மாதிரி அதிகாரம் இருப்பதாக நினைக்க, இதெல்லாம் அடிப்படையான காரணம். அதே நேரத்தில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னு கேட்டால், அவங்களுடைய காலத்தில் வந்து அவங்களுடைய உள்ளத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதிகாரம் தன்னிட்ட இருப்பதாக சொல்லவே இல்லை. அபு தாலிபு கடைசி நேரம் மூத்தவர் நேரம், அபு தாலிபு யார், பெரிய தகப்பனார், இஸ்லாத்துக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணவர், இஸ்லாத்தை ஏற்றுக்கிறல. ரசூல்லா சின்ன பிள்ளை எடுத்து வளர்த்தவர், வியாபாரத்தை கற்றுக் கொடுத்தவர், ஒரு செல்வந்தர் ஆகிட்டாங்கன்ற காரணமே இவர் தான், இவருடைய தயாரிப்பு தான். அப்படி இருந்த அபு தாலிபு என்ன செய்கிறார், இஸ்லாத்தை ஏற்றுக்கிறல. கடைசி அது மௌத்து நெருங்கணும்னு ரசூல்லா கிட்டத்தில் போய் ரசூல்லாம் போய் உட்காந்துருக்குறாங்க, பக்கத்தில் அபூஜையிலும் இருக்கிறான். அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா, நீ வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறங்க பெரியப்பாவை, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறங்க, நான் அல்லாட்ட உங்களுக்காக நான் பேசுகிறேன், வேறு ஒரு தப்பு செஞ்சிருந்தாலும் நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கான அல்லாவிடத்தில் பரிந்துரை செய்கிறேன்னு ரசூல்லா சொல்லுவாங்க. அவர் என்ன செய்வார்னு கேட்டால், பக்கத்தில் அபூஜல் இருந்துக்கிட்டு, நீ செஞ்சிடாதப்பா, அவன் பாட்டன் அப்துல் முத்தலிப் மார்க்கத்தை விட்டுறாத அப்படின்னு அவன் சாவி கொடுப்பான். பக்கத்தில் அபூலஹப் இருந்து கொண்டு, நீ அப்துல் முத்தலிப் மார்க்கத்தெலாம் நீ சாவணும், இந்த பையன் சொல்கிறத கேட்காத அப்படின்னு அவன் சொல்லுவான். ரசூல்லா திருப்பி இதை சொல்லுவாங்க, ரெண்டு பக்கம் திருப்பி 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 அவர் காதில் ஏற்றுவாங்க. கடைசி நெஞ்சிருவார்னு கேட்டால், நான் அப்துல் முத்தலிப் மார்க்கத்தில் சாவுறேன்றுவார். கூட ரசூல்லா சொல்ல ஈடுபடல. அல்லாஹ்வுடைய ரசூல் பெரிய தகப்பனாருக்கு சொல்கிறாங்க, ஈடுபடல. இவங்க சொல்கிறாங்க, அந்த ஷேக் அப்படி உங்களை பார்த்தாலும் உங்களுக்கு கெட்ட எண்ணத்தில் மாற்றிடுவாங்க, அவர் பார்த்தாலும் என்ன செஞ்சிடறேன் நம்மளை நேர்வழி கொண்டு போயிடுவாருங்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து பெரிய தகப்பனாருக்கு எவ்வளோ அக்கறையோடு சொல்லியிருப்பாங்க, எவ்வளோ அன்போடு சொல்லியிருப்பாங்க, அவர் வரணும்னு எவ்வளோ கவலைப்பட்டாங்க.
அப்படி சொல்லி இருக்கும்போது கூட அவர் வரலன்னு கவலைப்படுறாங்க, கண்ணீர் விடுறாங்க. அல்ல ஒரு வசனத்தை இறக்குறான், இன்னக்கலா தகுதி மன் அகபப்த, நபியே நீ விரும்பின ஆளுக்கு நேர்வழி காட்ட இயலாது, உலாக்கின் அல்லாஹ் யஹதி மையஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு நேர்வழி காட்டுவான்ற வசனம் அப்போ தான் இறங்குது. அப்போ ரசூல்லா வந்து ஒரு ஆளுக்கு நேர்வழி காட்ட விரும்புகிறாங்க. அது பெரிய தகப்பனாராக இருக்கிறாரு, ரொம்ப நன்றி கடன்பட்டவராக இருக்கிறாரு. அவருக்கு திருப்பி திருப்பி இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறாங்க, மாட்டேங்கிறாரு. அப்போ ஒரு பெரிய தகப்பனாருக்கு ரசூல்லா சொல்லி ஏறலைன்னா ஒரு ஷேக்கு சொன்னோன்னே ஏறிங்கிறாங்க. நீ ஷேகுன்னு ஏற்றுக்கிற கேட்டுப்பார், ஷேக் அப்படி சொன்னார்னா அப்படி மண்டையில் ஏற்றிடுவார் எல்லாத்தையும், உன் கெட்ட குணத்தையெல்லாம் போக்கிடுவார், இப்படிங்கிற மாதிரிலாம் பில்டப் கொடுக்குறாங்களே. இதெல்லாம் இந்த இஸ்லாத்துக்கு அடிப்படைக்கு மாற்றமாக இருக்கா இல்லையா? இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கவனித்து கொள்ளணும். இது எங்கே இருக்குன்னா, இது புகாரில் நம்பர் சொல்லிட்டேன்னா 3884வது ஹதீஸில் இந்த சம்பவம் இருக்கிறது. இன்னும் ஏராளமான வசனங்களில் இது இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு அடிப்படையில் வந்து இந்த வசனத்தை வந்து தப்புந்தவரமாக புரிகிறாங்க. அது போக இந்த தவறாக புரிகிறதுக்கு உதாரணமாக நான் இப்போ சொன்ன ஒரு ஹதீஸில் உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும். என்ன கிடைக்கும்னா, ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் பையத்துகள் வாங்குறாங்கல்ல, மக்கள்கிட்ட வந்து உடன்படிக்கை வாங்குறாங்க. வாங்கும் பொழுது எல்லோரும் வாங்கி முடித்தோன்னே உஸ்மான் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, உஸ்மானுக்காக பையத் பண்ணும்போது அவங்க கையை வச்சு தான் உஸ்மானுங்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் செய்வீங்க? இப்போ ரசூலுல்லாஹ் உஸ்மானை போயிட்டாரப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அவங்க கை மேலே அவங்க கையை வைக்கிறாங்க, இது என் கை, இது உஸ்மான் கைங்கிறாங்க. உஸ்மான் கையை வச்சுட்டு இது உஸ்மானுக்காக உள்ள பையத்துங்கிறாங்க. இது எப்படி அர்த்தம் செய்வீங்க? இப்போ அந்த ஆயத்துக்கு செஞ்ச மாதிரி செய்கிறதா இருந்தால் அப்போ உஸ்மான் அல்லாஹ் ஒன்றா, உஸ்மான் மேலாடிட்டார வந்து, அப்போ உஸ்மானுக்காக வாங்கினேன்னு அர்த்தம் உனக்கு நல்லா விளங்குது. உஸ்மான் இல்லவே இல்லை, உஸ்மானுடைய கையும் கிடையாது, ரசூல்லாவோட கை உஸ்மான் கை ஆகவே ஆகாது, ரசூல்லா கை தான், உஸ்மான் கை தான் உஸ்மானுடைய கை. அப்படி இருக்கும் பொழுது ஏன் சொன்னாங்க, இதுதான் உஸ்மானுடைய கைன்னு ஹாதிஹி எது உஸ்மான், இது உஸ்மானுடைய கைன்னு சொல்லி வைக்கிறாங்க. இதில் அவங்க கை மேலே ஒரு கை வந்து ரசூல்லாவுடைய கையான், இன்னொரு கை உஸ்மானுடைய கைங்கிறாங்க. அது எப்படி உஸ்மானுடைய கையாகும்? இதை எப்படி நீங்கள் விளங்குனீங்க? இதை விளங்கணும், அதை விளங்குங்க. உஸ்மானுடைய கையினா உஸ்மான் ஒரு முக்கியம், அவர் சார்பாக பண்ணுறதுனால, நம்ம வேலைக்கு தானே அனுப்பியிருக்கிறோம், நம்ம வேலைக்கு போனதுனால அவர் வராததுனால அவர் சார்பாக நம்ம செய்யலாம். அவர் இருந்துக்கிட்டு வேணும்னு புறக்கணிச்சிருந்தாருன்னா அவர் செய்ய முடியாது. அந்த உஸ்மான் ஏன் இந்த உடன்படிக்கையில் கலந்து கொள்ளலைன்னு சொன்னால், நான் ஒரு வேலைக்கு அனுப்பியிருக்கிறேன், என் வேலைக்கு அவர் போயிருக்கும்போது இதில் கலந்து கொள்ளலைன்னு சொன்னால் நான் தான் அதுக்கு காரணம். நான் காரணமாக இருக்கிறனால அவர் சார்பாக நான் செய்கிறேன். அவர் இருந்தால் அவர் செஞ்சிருப்பார். அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், அவர் இருந்திருப்பாரே ஆனால் அவர் என்னை பையத்தை செஞ்சிருப்பார். அவர் இல்லாத காரணத்தினால் அவருக்காக நான் செய்கிறேன்னு தான் அர்த்தம் செய்கிறீங்க. அப்போ அந்த ஒரு ஹதீஸில் இருந்து நம்ம சிந்திக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், இது இவருடைய கை அவருடைய கைன்னு சொல்வதையெல்லாம் நேரடி அர்த்தம் வந்து செய்யக்கூடாது. உங்கையை பற்றி உங்கைன்னு சொன்னால் தான் நேரடி அர்த்தம் செய்யணும். எவங்கையோ பிடிச்சி உன்னுடைய கைன்னு சொன்னால் அதுக்கு நேரடி அர்த்தம் செய்வீங்க. உங்கள் கையை பிடிச்சது உங்கள் கைன்னா உங்கள் கைன்னு அர்த்தம் செய்யுங்க. என் கையை பிடிச்சி உங்கள் கைன்னு சொன்னால் எப்படி நேரடி அர்த்தம் செய்வது? நீங்கள் வேறு அவர் வேறு இருக்கிறோமா இல்லை, பிரிஞ்சான இருக்கிற ரெண்டு பேருமே. அந்த மாதிரி விளங்காமல் என்ன செய்கிறாங்கன்ற அந்த ஒரு வசனத்தை வைத்துக்கொண்டு தரிகா முரீது என்று சொல்லி மக்களை வழிகெடுத்து கொண்டு இருக்கிற காட்சியை பார்க்கணும். இது ஒரு விஷயமாச்சு. அதே மாதிரி சில இலக்கியமாக இது கொள்கை சார்ந்த சில இலை சொல்லிக்கிற வேண்டியிருக்கிறது. இது கொள்கை சார்ந்த விஷயமாக கூடுதலாக விளக்க வேண்டியிருக்குது. வெறும் இலக்கியம் மாத்திரம் இல்லாமல் மார்க்கத்தில் விளையாடுறாங்கல்ல, அதுக்காக தான் இலக்கியம் தாண்டி சில விஷயத்தையும் சொல்ல வேண்டியிருக்குது. அதே மாதிரி எல்லாம் என்ன செய்கிறாங்க, சில விஷயங்களை ஒரு உதாரணமாக காட்டுவான். எப்படி உதாரணம் காட்டுறோம்னு சொன்னால், நம்ம இரவு இருக்குல்ல, ராத்திரி நம்ம அடைகிறோம். ராத்திரி எல்லாம் சொல்லும்போது என்ன செய்கிறான்னு கேட்டால், இரவு என்பதை உங்களுக்கு ஒரு ஆடை ஆக்கியிருக்கேங்கிறான். இரவு ஆடையா? ஆடைங்கிறது எது அணிந்திருக்கிறோமோ அதுதானே ஆடை. நம்ம போட்டுருக்கிற சட்டை வெட்டியும் ஆடைன்னு சொல்லலாம். ராத்திரிங்கிறது மனிதனோட ஆடைக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, ஹுவல்லதி ஜாலலக்குமுல் லைல லிபாசன், இரவை உங்களுக்கு அல்லாஹ் ஆடை ஆக்கியிருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் 25வது சூறாவில் 47வது வசனத்தில் சொல்கிறான். அப்போ அல்லாஹ் இரவை ஆடை ஆக்குறேன்னு சொன்னால், இரவு ஆடைன்னா எப்படி நம்ம சிந்திச்சு பார்க்குறோம், இரவு எப்படி ஆடையாகும்? இரவுங்கிறது ஒரு மெட்டீரியல் கிடையாது, அது ஒரு காட்ட முடியாத, கண்ணுக்கு தான் காட்ட முடியுமே, இரவு எடுத்து காட்ட முடியுமா? இரவு எடுத்தால் தானே ஆடையை சுற்றலாம். இரவுங்கிறது ஒரு பொருள் கிடையாது, சுற்றுற மாதிரி உள்ள பொருள் கிடையாது, கண்ணுக்கு வெளிச்சம் இல்லாமல் தெரியாதபடி இருட்டுன்னு வச்சுருக்குறோம். அப்போ இரவை ஆடை நல்லா சொல்கிறான்னு கேட்டால், இதுக்கு எவனாச்சும் நேரடி இருந்து செய்வானா? இரவு ஆடையாச்சு. இப்போ ராத்திரியில் நிர்வாகம் நிற்கலாமா? அப்போ இரவு ஆடை ஆகிவிட்ட காரணத்தினால் எல்லாம் அவுத்து போட்டு நில்லுங்க, அந்த இரவு ஆடை இருக்கல, அப்படி யாராவது செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. இரவுலேயும் ஆடை அடிஞ்சு தான் இருக்கணும். அப்போ இரவில் ஆடை ஆக்கியிருக்கேன்னு அர்த்தம் என்னென்னு கேட்டால், அந்த ஆடை சில வேலைகளை செய்யும், அந்த வேலையை கொஞ்சம் இந்த இரவுங்கிறது செய்யும். இரவு என்ன செய்யணும், ஆடை அணிம்பது நம்முடைய அந்த ரங்கத்தை பாதுகாக்கும். அடுத்தவங்க பார்க்காம நம்மளை ஒரு காப்பாற்றுற ஒரு தன்மை எதுக்கு இருக்கிறது? அந்த ஆடைக்கு இருக்கிறது. நீங்கள் வீட்டுக்குள்ளே இருட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் கணவன் மனைவி சந்தோஷமாக இருப்பீங்க. அதெல்லாம் வெளியிலேருந்து எவனுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இருட்டு தானே காரணம். லைட்டை போட்டு இருந்தால் எவனா ஊற்று பார்த்துட்டு என்ன செய்கிறது அப்படின்லாம் வரும். இருட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் சில மானத்தை மறைக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த இரவுக்கு இருக்கிறது. அப்போ இரவு என்பது ஆடையில் இருப்பதில் உள்ள சில அம்சம்
இரவு என்ற அந்த நேரத்துக்கு இருக்கிற காரணத்தினால தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் இரவை ஆடை என்று சொல்கிறான். இப்படியான ஓமைகளும் குர்ஆனில் இருக்கு. இதுக்குன்னா நேரடி அர்த்தம் செய்யக்கூடாது. அதனால் இது சம்பந்தமான விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி நிறைய இருக்கிறது, அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம். அதுபோக சில சகோதரர்கள் வந்து இந்த ஈரான் அப்டேட் அப்போ சொல்லிக்கிறங்கிறதுனால டெய்லி ஒரு 5 நிமிஷம் சொல்லி முடிச்சிடும். சரி, இந்த ஈரான் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ மக்கள்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ என்ன நிலையில் போயிட்டு இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. யார் அவன் வந்து நாங்கள் தான் எங்கள் கை தான் ஓங்குனுச்சு அவன் சொல்லுவான், இவங்க வந்து எங்கள் கை தான் ஓங்குனுச்சுன்னு இவங்களும் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையை நம்ம கண்டுபிடிக்க முடியும். 2 பேரும் சொல்கிறதுல எது உண்மை எது பொய்ன்னு கழித்து எடுத்துகிட்டு நம்ம சிந்தித்து கண்டுபிடிக்க முடியும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து யாருடைய கை ஓங்கி இருக்குது என்பதற்கு வந்து அந்த பிரிட்டன் பிரதமருடைய அந்த ஒரு அறிவிப்பு நமக்கு பெரிய சான்றாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அமெரிக்காக்காரன் வந்து ஈரான் மேலே தாக்குதல் நடத்தப்போ வந்து அவன் பிரிட்டன்கிட்ட சைப்ரஸ்னு ஒரு தீவு இருக்குது. அந்த தீவில் தான் பெரிய இராணுவ தளம் வச்சுருக்கிறாங்க, விமானத்தளம்லாம் வச்சுருக்காங்க. பிரிட்டனுக்கு சொந்தமானது, பிரிட்டனை கான்ட்ரிக்டில் எடுத்து வச்சுருக்கிறான் சைப்ரஸ் தீவில். அவனுடைய விமானப்படையெல்லாம் அங்கே தான் வச்சுருப்பாங்க. அந்த படையிலேருந்து நாங்கள் வந்து ஈரானை தாக்கணுன்னு இப்போ ட்ரம்ப் கேட்பார். பிரிட்டன் மறுத்துருவாங்க. நீ யார் அனுமதி கேட்டினியா, உனக்கு சண்டைக்கு போக சொல்லி யார் உனக்கு பர்மிஷன் கொடுத்தா, ஐநாவில் கேட்டியா, அது பாதுகாப்பு செய்ய கூட்டினியா, எல்லா நாடும் உன்ட்ட சம்மந்தம், நீனா தானே போகிற, அதுக்கு நாங்கள் எடுத்து தரமாட்டோம்னு சொல்லிடுவார். தரமாட்டேன்னு சொன்னோன்னே அங்கே அவருக்கு அனுமதி இல்லாமல் தான் இந்த அரபு நாடுகளில் இருந்து அந்த தாக்குதல் நடத்தினாங்க. நேற்று என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டால், அதாவது இது வந்து நாங்கள் இப்படி சொல்லி இருந்தோம், ஆனால் ஈரானுடைய கை ஓங்கி கொண்டிருப்பதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியலை. யார் ஜெயிச்சாங்கிறதுக்கு ஆதாரம், ஈரானுடைய கை ஓங்கி கொண்டிருப்பதை பார்த்துருக்க முடியலை. அதனால் சைப்ரஸ்லேருந்து நீங்கள் அமெரிக்காவை தாக்க அனுமதி கொடுத்துட்டோம். அமெரிக்காவோட விமானங்கள்லாம் சைப்ரஸில் இறக்கி, சைப்ரஸ்னால் 2000 கிலோமீட்டர் வரும், ஏறக்குறைய 1900 கிலோமீட்டர் வருது ஈரானுக்கு. அப்போ 2000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சைப்ரஸ் தீவில் இருந்து எங்கள் விமானத்தை கொண்டாந்து தாக்கிக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு அனுமதி கொடுத்தவங்க. அதுக்கு சொன்ன காரணம் என்ன, இவர் அநியாயமாக தான் யுத்தம் செய்கிறாரு, இருந்தாலும் ரொம்ப அடி வாங்கிட்டாரு, செத்துருவார் போல இருக்குது, அதுக்கு அவண்டியை கொடுக்குறோன்னு சொன்னால் இதுக்கு மேலே என்ன சர்டிஃபிகேட் வேணும், யாருக்கு ஓங்கியிருக்குண்டு. இவங்க என்னத்தை சொன்னாலும் அடி பலமாக பின்னி எடுக்கிறாங்கன்னு வழங்குதா இல்லையா. அதனால் வந்து அவங்க கடும் அடியில் இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நான் வந்து சமாதானத்துக்கு 1 மாதத்தில் நாங்கள் சமாதானத்துக்கு ஆயிடுவோம், சமாதானத்துக்கு தயாராக இருக்கோன்னு பெல்ட் அடிச்சிட்டான். அவன் ஈரான் என்ன செய்கிறாங்க, சமாதானமா நாங்கள் தானே நீ எப்போ 1 மாதத்தில் முடிக்கிறது, நாங்கள் தான் நிப்பாட்டுவோம், நாங்கள் எப்போ நினைக்கிறோம் அப்போ தான் நிப்பாட்டுவோம், இதோட சமாதானத்துக்கு வரமாட்டோங்கிறாங்க. சமாதானத்துக்கு வருவேன்னு சொல்கிறவங்க ஓங்கியிருக்குதா, சமாதானத்துக்கு வரமாட்டேன்னு சொல்கிறவங்க ஓங்கியிருக்குதா. அது தாக்குனா இவ்வளோ சேதங்கள் ஏற்படும். அப்படி இருந்தால் கூட நீ எனக்கு 25 சேதம் ஏற்படுத்தினா உனக்கு 75 நான் ஏற்படுத்துவேன். அந்த நிலையில் நான் 50-50 கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் ஏன்டா உனக்கு பயப்படணும், அவன் நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க. அவன் நிப்பாட்டுவோம், சமரசமாக போய்க்கிறோங்கிறாங்க. அவனுடைய ஐக்கிய நாடு சபையை வச்செல்லாம் என்ன செய்கிறாங்க, சமாதான பேச்சு நடத்தணும்னு சொல்ல வைக்கிறாங்க. அவனை சுயமானம் சொல்ல மாட்டாங்க, இவன் சொல்லித்தான் செய்யுது. யார் எப்போ சமாதான பேச்சுவார்த்தை, நீ மட்டும் அடிப்பீங்க, தாக்குவீங்க, தலைவரை கொள்ளுவீங்க, சமாதான பேச்சுவார்த்தையா, கணக்கு தீக்காமல் சமாதான பேச்சுவார்த்தை கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. யாருக்கு ஓங்கி இருக்குன்னு பார்த்துக்கிறங்க. அதே மாதிரி வந்து இன்னொரு முக்கியம் என்னென்னா, இப்போ அடிக்கிற விஷயங்கள்லாம் வந்து அந்த அந்த கப்பலை வச்சு தான் எல்லாம் ஆட்டம் போட்டுருந்தாங்க. அந்த கப்பலில் கடுமை, அதாவது ஆப்ரஹாம் லிங்கன்கிற பேரில் உள்ள உலகத்திலே அதான் பெரிய கப்பல்னு சொல்லி அதில் நூற்றுக்கணக்கான விமானங்கள் இருக்கும், பல ஏற்பாடுகள்லாம் இருக்கும். அந்த விமானம் ஓடுபாதையை பார்த்தாலே ஒரு நிலப்பரப்பு மாதிரியே தான் இருக்கும், அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு கப்பல். அதை கொண்டே நிப்பாட்டி தான் உலகத்தை பயங்காட்டுவாங்க. அந்த கப்பலில் இருந்து தாக்கி தான் ஈராக்கெல்லாம் அழிச்சாங்க. அந்த கப்பல்லேருந்து குண்டு போட்டு தான் ஆப்கானிஸ்தான்லாம் பண்ணாங்க. அந்த கப்பலில் என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க 4 பலஸ்டிக் மிசைலை போட்டு அடிச்சிருக்கிறாங்க. அடித்தவொன்னே என்ன செஞ்சாங்க, அடிச்சிடுன்னு அறிவிச்சிட்டாங்க, நாங்கள் அடிச்சு விட்டோம் அப்படிங்கிறாங்க. அடிச்சுன்னு சொன்னோன்னே இந்த பக்கமே வர கிடையாதுன்னு முதல்ல அமெரிக்கா நினைச்சிட்டான், இந்த பக்கமே எந்த ஒரு விஷயம் வர கிடையாதுன்னு முதல் நாள். அதுக்கடுத்து கொஞ்ச நேரத்தில் கிறுக்கன் வந்து ட்ரம்புங்கிறான், கிறுக்கு பிடிச்ச மாதிரி பேசுவான். கொஞ்ச நேரம் கழிச்சு நினைச்சான்னு கேட்டால், எங்களில் ஒரு 3 பேர் தான் இறந்துருக்கிறார்களுங்கிறான், வரவே இல்லைங்கிறான் அந்த தாக்குதலில். அப்போ கப்பல் அடித்து கொடுத்துக்கிறான். கப்பல் அடித்தாங்க, பெருசாக ஒன்றும் கிடையாது, 3 பேர் தான். 3 பேர் சொன்னா ஒரு 30 பேர் இருக்குன்னு வைங்களா, அப்போ தான் 3 வாங்க 3 பேர் தான் செத்துருக்கிறார்கள்னு சொன்னால் என்ன அர்த்தம், முதல் வரவே இல்லைங்கிற, அப்புறம் 3 பேர் செத்தாங்கன்னு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அந்த அந்த கப்பல் வந்து எரியிற படத்தை போட்டு விட்டாங்க. இப்போ வந்துருச்சு, இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த கப்பல் வந்து ஒரு பக்கம் என்ன செய்ய, தீப்பிடிச்சி எரியுது. தீப்பிடிச்சி எரிஞ்சுன்னா என்ன, மூழ்கடிக்க விட்டாலும் கூட தீப்பிடிச்சி எரிஞ்சால் அவன் அதை போடு பாதையெல்லாம் வீணாக போயிடும், விமானத்தை எடுத்து இயக்க முடியாது, அங்கேருந்து குண்டு போட முடியாது. அவ்வளோ பெரிய கையை தான் முறிச்சிட்டாங்க. இப்போ யார் கை ஓங்கி இருக்குது, நல்ல வளமான அதை அந்த கப்பலை நெருங்க இயலாது, அவ்வளோ தடுப்பு வச்சுருக்கோங்கிறாங்க. அந்த கப்பலை தாக்குறதுக்கு எது வந்தாலும் அடித்து பின்னி எடுத்துருவோம்னு சொல்லிக்கிட்டு பந்தா காட்டிகிட்டு இருந்தான். அந்த கப்பலை போய் அடித்து நினைச்சிருக்காங்க, தகர்த்துருக்குறாங்க. இது வந்து ஆரம்பம் தான். அதை முழுமையாக மூழ்கடிக்கிறதுக்குரிய சாதனங்கள் எங்கள்கிட்ட இருக்கிறது, அதை பயன்படுத்தி மூழ்கடிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ இது வந்து பின்னடை அவங்களுக்கு தான் இந்த ஒரு ஆளை கொண்டுட்டோங்கிற வகையில் பெருமை அடிச்சுக்கலாமே தவிர அடி அதுக்கு பன்மடங்கு பதிலடி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்றைக்கி என்ன செஞ்சுருக்காங்கன்னா அந்த இஸ்ரேலுடைய பிரதமருடைய அலுவலகத்தை தாக்கியிருக்கிறாங்க. கம்ப்ளீட்டாக சப்ஜாடாக குளோஸு. ஆனால் இவனை இவன் இருக்கானா இல்லையான்னு தெரியல. இப்போ இஸ்ரேல் பிரதமர் வந்து ஆள் குளோஸுங்கிற மாதிரி தான் எல்லா ஊடகங்கள்லையும் எழுதிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க அறிவிக்கலை. அதில் ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம். அவன் என்ன செய்வான்னா பதுங்குழியில் போய் இருந்துக்குருவாங்க. அல்லது என்கிட்ட அன்னைக்கு காமினி கொல்லப்பட்ட அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டான்ல, அதுக்கு பிறகு வரவே இல்லை. காமினி கொல்லப்பட்ட அன்னைக்கு நெத்தனியாக வந்து நாங்கள் தாக்கிட்டோம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டான். அது நடந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட 48-50 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடி போச்சு. 2 நாளைக்கு மேலே போயிடுச்சு. 2 நாள் ஆளையே காணாம். ஒரு யுத்தம் நடக்கும்போது டெய்லி மக்களுக்கு உசு பூத்திக்கிட்டு இருப்பாங்க, ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆளே ட்ரம்ப் டெய்லி பேசுகிறான்ல, ஒரு நாளைக்கு 4 தடவை பேசுகிறான். இவன் ஆளை காணா 2 நாளாக. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா நாங்கள் அடிச்சிட்டோன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படி அடிக்காவிட்டாலும் இன்றைக்கி இல்லாவிட்டாலும் ஒன்றே நாங்கள் இலக்கு வச்சுருக்கிறோம், வச்ச குறி தப்பாதுன்னு வேறு பகிரங்கமாக அன்றைக்கி நினைச்சிருக்கிறாங்க, அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் கன்ஃபார்ம் ஆகலை. ஆனால் வாய்ப்பு இருக்குது, அவன் ஆளை போயிருக்க வாய்ப்பு இருக்குது. அல்லது கொலைத்தனமாக ஏதாவது பங்கருக்குள்ளே பதுங்கிட்டு இருந்தான்னு சொன்னால் தப்பிச்சிருக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை சைப்ரஸ் தப்பிச்சு போனாலும் போயிருப்பான். அவன் அங்கேருந்து கூட கமாண்ட் பண்ணுவான். அது என்ன வேணாலும் தெரியலை. இவர் மாதிரி தைரியமாக நிற்கலை, வீட்டில் தான் இருந்தார் அவர், இந்த நேரத்தில் ஒளிஞ்சிக்கல இவர். அப்படிங்கிற வகையில் பார்த்தாலும் அடி இருக்குது. அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவனுடைய இன்றைக்கி மாத்திரம் 5 விமானங்கள் சரன்னு கோயத்தில் விழுவுது. கோயத்தில் விழுவுனா ஈரானில் அடித்தானா கோயத்தெல்லாம் விழும். அந்த ஈரான் எல்லை கடலில் தானே கோயத்து. அப்போ ஈரானில் வரக்கூடிய வரக்கூடிய அந்த விமானம் எப்படி விமானம் பிரம்மாண்டமான விமானங்கிறது. அதில் எல்லா விதமான வசதிகளும் இருக்கும். அடித்து தாக்கவே முடியாது, ராடாரில் சிக்கவே செய்யாது, ராடாருக்கே தெரியாது, வர்றதை ராடார் தானே கண்காணிக்கும். அவ்வளோ தொழில்நுட்ப வசதியோட விமானங்கள் 5 இன்றைக்கி இணைஞ்சிருக்கு, கோயத்தில் விழுந்திருக்கு. ஒன்று தலைகுப்புற விழுந்திருக்கு, ஒன்று அங்கங்கே செதறி கிடக்கிறது. 5 விமானம். அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் அது விமானங்கள் தப்பான சிக்னலில் ஒன்றுக்குள்ளே ஒன்று மோதிருச்சுங்கிறாங்க. அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. அங்கே அடித்து அங்கே தான் விடுவாங்க. அந்த அடி அங்கே கொடுக்க 5 விமானம் போயிருக்குன்னா 5 விமானம்னா ஒரு விமானம் பல 100 கோடிகள் உள்ளது. அதில் 5 அடிச்சுட்டான்னு சொன்னால் இப்போ கேட்டக்குரிய ஒரு 5% அவனுடைய பலத்தை குறைச்சாச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. அது விழுந்திருக்கிற ஒரு காட்சியை பார்க்குறோம். அமெரிக்க தூதரகத்தை காலி பண்ணியிருக்கிறாங்க கோயத்தில் வச்சு. இதே மாதிரி இன்றைக்கி அராம்கோவில் உள்ள அந்த இந்த பெரிய ஆயில் எண்ணெய் சப்ளைக்கு சவுதி அரேபியாவில் அராம்கோன்னு ஒரு கம்பெனி இருக்குது. அதில் தான் நிறைய நம்ம மக்கள்லாம் வேலை செய்கிறாங்க. இப்போ அதுக்கு வருத்தம் தரக்கூடிய விஷயம் இருக்குது. அதில் தாக்குனாங்கன்னு சொன்னான். அந்த அராம்கோவில் இந்தியாவுடைய பட்ஜெட்டில் பாதி பட்ஜெட் அவன்கிட்ட வருமானம் இருக்குது. அவ்வளோ பெரிய ஆயில் நிறுவனம். அது யாருக்குன்னா அமெரிக்காவுக்கு சொந்தமானது. சவுதியில் இருக்குது. அதில் ஏதோ ஒரு பிச்சை மாதிரி காசை கொடுப்பான். எல்லா வருமானத்தையும் அமெரிக்கா தான் சுரண்டிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு தானே ஈரான்லையும் சண்டைக்கு போகிறாங்க, ஆயிலுக்காக தானே பண்ணுறாங்க. அப்போ அந்த அராம்கோ அடிச்சிருக்கிறான். அடிக்கவே இல்லைன்னு சவுதி பொய் சொல்கிறான். அடுத்து 1 மணி நேரத்தில் பத்தி எறிகிற காட்சி வெளியே வந்துகிட்டு இருக்கு. அவன் இல்லைன்னு சொல்கிறான். பத்தி எறியக்கூடிய காட்சிகள் என்ன செய்கிற வீடியோக்களில் வந்துகிட்டு இருக்கனால தான் அடிச்சிருக்கிறாங்க. இப்படி எல்லா வகையிலையும் என்ன செய்கிறாங்கன்னா கத்தாரில் பேஸ் எல்லாமே கிடையாது. எங்கெங்கெல்லாம் பேஸ் வச்சுருந்தானோ இராணுவ தளங்கள் எல்லாத்தையும் சப்ஜாட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இனிமேல் அவங்களுடைய குறி ட்ரம்பாகவும் வச்சுருக்கிறாங்க. ட்ரம்புக்கும் குறி வச்சுருக்குறோம். இதே இவருக்கு செஞ்ச மாதிரி நாங்கள் நீ அமெரிக்காவில் இருந்தாலும் நாங்கள் அடிப்போன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவனும் பயந்துட்டான். பயந்து போருக்கு முன்னாடியே சொன்னான், என்னை ஏதாவது செஞ்சு விட்டார்கள் என்று சொன்னால் நான் தளபதிகளுக்கெல்லாம் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறேன், உங்களை அழிச்சு விடுவார்கள்னு சொன்னான். அவனுக்கு பயம் இருக்குது, அடிச்சிருவாங்கன்னு பயம் இருக்குது. இன்றைக்கி இணைஞ்சிருக்கிறாங்க நெத்தனியாவுக்கும் உனக்கு பற்ற. அதனால் இந்த இதில் சில சேதங்கள் அமெரிக்காவுக்கு வருது, ஈரானுக்கு வரும். சண்டை வராமையாக இருக்கேன். இவன் கொண்டு போட்டால் வெடிக்காம, அவங்க கொண்டு போட்டால் வெடிக்காமல் அப்படிலாம் இருக்கும் போது இவன் தாக்குறதை பெரும்பாலும் தடுத்து நிறுத்திடுறாங்க. இவன் அனுப்புறதை விட 10 மடங்கு அதிகமாக இவங்க அனுப்புகிறாங்க. அவ்வளோ எண்ணிக்கையில் எந்த நாட்டிலையும் ஏவுகணையெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு வகை ஏவுகணையும் 2000-3000 வச்சுருக்காங்க. ஒவ்வொரு வகையான ஏவுகணையும் 2000-3000 வச்சுக்கிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட மாதக்கணக்கில் வச்சு அவனு சண்டை போட முடியும். அதுபோல் டெய்லி தயாரிச்சுட்டு வர்றான். இன்னும் சொல்ல போனால் அவங்களுடைய ஏவுகணை ஒரு தளத்தையெல்லாம் அழிச்சிட்டு வந்தான் முதல் நாள் அமெரிக்கா. அழிச்சிட்டோன்னு சொன்னதுக்கு பிறகு வருது 200-300 ஏவுகணை. எல்லாம் அடிச்சுட்டா எங்கேருந்து ஏவுறான், பொய்யா சொல்கிறாங்க. அப்படி என்ன செய்கிறான், எல்லாம் பேசுகிறலாம் பொய்யா சொல்கிறாங்க. போரில் தான் சொல்லுவாங்க. அதனால் இப்போதைக்கு வரைக்கும் உள்ள நிலைமை என்னென்னு கேட்டால் அமெரிக்கா ஆடி போயிருக்கிறான். எப்படியா நிப்பாட்டினா நல்லதுன்னு நினைக்கிறான். இவங்க நிப்பாட்ட மாட்டாங்க. கடைசி வரைக்கும் அவன் தோற்று பின்வாங்கி எந்த பேச்சுவார்த்தையும் இல்லாமல் ஓடணும். ஒரு கப்பல் எரிஞ்சு போச்சு, அடுத்த கப்பலை அடிச்சிட்டாங்கன்னா திரும்பி ஓடி போயிடுவாங்க. அதுக்கு பிறகு தோல்வியாக ஓடிட்டான்னா உலகத்துலேருந்து ஆட்டம் போட முடியாது. அந்த நிலையை இன்ஷா அல்லாஹ் ஈரானை கொண்டு இது வரைக்கும் போட்ட ஆட்டத்துக்கெல்லாம் எல்லாம் முடிவு கட்டுவான் என்ற அறிகுறி தான் இப்போது தெரிகிறது. நம்ம கவலைப்படுற விஷயம் ஒன்றும் கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும்.